கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக உங்களை இந்த கால வேளையில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய தியானத்திற்காக வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம், காட்ஸ் ஒன்லி ப்ரொவைடட் பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப். இப்பொழுது நாம் வேத வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவிப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆவிப் மாதத்திலே காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். 7 நாள் அளவும் உன் எல்லைகளில் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாமிசத்தில் ஏதாகிலும் முழுவதும் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொரித்து புசித்து விடியற் காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக. நீ 6 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாய் இருக்கும். அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாய் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பாடலை பாடி நாம் ஜெபித்து அவருடைய வார்த்தைக்கு செல்வோம். பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தர் குளம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன் அன்பால் அணைக்கும் அருள்நாதர் மார்பினில் அன்பால் அணைக்கும் அருள்நாதர் மார்பினில்
நுகர்ந்தெழை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர் என் என்பர்களும். அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர் என் என்பர்களும். பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றாதால் பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதால் என்னுடன் தங்குவார் என்னொழி காலமாய் பக்தருடன் பாடுவேன். யுகமும் பரமும் ஒன்றே இவ்வடியாக்கு அகமும் ஆண்டவன் அடியே. யுகமும் பரமும் ஒன்றே இவ்வடியாக்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் ஊற்றமும் சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் ஊற்றமும் இகலில்லாரட்சகன் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவே. தாயேந்தய உடையதாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில். தாயேந்தய உடையதாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில். பாயோளி பசும் பொன்னை பக்தர் செந்தாமணி பாயோளி பசும் பொன்னை பக்தர் செந்தாமணி தூயா திரு பாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவே. பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தர் குளம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். அன்பால் அணைக்கும் அருள்நாதர் மார்பினில் அன்பால் அணைக்கும் அருள்நாதர் மார்பினில் இன்பம் நுகர்ந்தெழை பாருவர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான கர்த்தாவே, கால வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தந்த பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த ஆராதனையில் பாடின பாடல்கள் ஜெபங்களை ஆசீர்வித்து கொடுத்தீரே, நன்றியப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் உமக்கென்று உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் தசோபாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே, வாசித்த சகோதரரை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வேத வசனங்களின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுகிறவர் நீங்கள் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுகிறவர் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு பேசுங்க.
அதை கேட்க போகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த செய்தியான ஆசீர்வாதமாக இருக்கு. கிருபை செய்ய பொறுப்படுத்திக் கொள்வீராக. சகல துதி கனமைமை யாவற்றையும் முக செலுத்துகிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். நம்மளுடைய வார்த்தைக்கு கடன் செல்ல போகிறோம். தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம். ஆமென், அல்லேலூயா. தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம், காட்ஸ் ஒன்லி ப்ரொவைடட் பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் என்ற தலைப்பில் இந்த செய்தி நாம் கேட்க போகிறோம். இது மிகவும் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமான ஆசீர்வாதமான ஒரு செய்தியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவராக இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, உபாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஆபீத் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீத் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. எகிப்து என்னும் தேசத்திலே இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்த அந்த காலகட்டம். அவர்கள் அடிமையாக இருந்த காலத்தில் எகிப்து அதிபதியாகிய பார்வோன் அவர்களை மிகவும் துன்புறுத்தினான். அந்த காலகட்டத்திலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் மறு உத்தரவு அருளி செய்து தீர்க்கதரிசியாக மோசையை அனுப்பி அவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். அப்பொழுது தேவன் ஒரு நியமத்தை கொடுத்தார், ஒரு கட்டளையை கொடுத்தார். அந்த கட்டளை என்ன என்றால், ஆபீப் மாதத்தில், ஆபீப் மாதம் என்றால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் கூட மாதங்கள் வித்தியாசப்படுகிறது, வருடங்கள் வித்தியாசப்படுகிறது. தமிழ் வருடப்பிறப்பு என்று சொல்வார்கள், ஆங்கில வருடப்பிறப்பு என்று சொல்வார்கள், தெலுங்கு வருடப்பிறப்பு என்று சொல்வார்கள். இப்படியாக மொழிக்கு மொழி என்ன செய்கிறது, அந்த மாதங்கள் எல்லாம் மாறுகிறது. உதாரணமாக நம்முடைய ஆங்கில புத்தாண்டு என்றால் அது ஜனவரி 1 என்று நாம் சொல்லுகிறோம். அதே வேளையில் தமிழ் புத்தாண்டு என்றால் சித்திரை மாதம்தான் அது முதலாவது தொடங்குகிறது என்று சொல்வார்கள். அது ஜனவரியில் வருவதில்லை. சித்திரை எப்பொழுது வருகிறது? ஏப்ரல் மாதத்தில் சித்திரை வருகிறதா? சரி. ஏன்னா நம்மெல்லாம் தமிழர்கள் தான், நமக்கு ஆங்கில புத்தாண்டு தான் தெரியும். தமிழ் புத்தாண்டு யாருக்குமே சித்திரை வைகாசி அதெல்லாம் ஒழுங்காக சொல்ல தெரியாது, இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதை நம்ம புரியுறது ஒரு சிலருக்கு தான் தெரியும். அதே போல ஆபீப் என்ற ஒரு மாதம் இருக்கிறதே, அது எபிரேயர்களுக்காக முதல் மாதம். இங்கே எப்படி ஜனவரியோ அதே போன்று, ஆமென், அது ஆபீப் என்ற ஒரு மாதம். பிற்காலத்தில் இது நிசான் மாதம் என்று அழைக்கப்பட்டது. எபிரேயர்களுடைய காலண்டர் வேறு, தமிழ் காலண்டர் வேறு, இஸ்லாமியர்களுடைய காலண்டர் வேறு. நாம் பொதுவாக உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய அந்த காலண்டர் என்ன தெரியுமா? ரோமானிய காலண்டர். ஆமென். கத்தோலிக்க மதத்தின் தலைவராக இருந்த போப்பு பிரான்சிஸ் அவர்கள் 22ஆம் தேதி மரணம் அடைந்து நேற்று அவருடைய அடக்க ஆராதனை நடைபெற்றதை உலகம் முழுவதும் இருந்து அநேகர் பார்த்தார்கள். அதுதான் முதலாவது ஸ்தாபனம். அல்லேலூயா. அவர்கள், அதாவது எபிரேயர்கள், ஆபீப் மாதம் என்று சொல்லப்படுகிறதை பிற்காலத்தில் நிஷான் மாதம் என்று அழைத்தாலும் அதுதான் முதல் மாதம். அதுதான் வருடப்பிறப்பு. அந்த வருடப்பிறப்பு கிட்டத்தட்ட மார்ச் அல்லது ஏப்ரலுக்குள்ள வரும். அதனால தான் நாம் ஈஸ்டர் ஆராதனை எப்போ நடத்துகிறோம்? ஏப்ரல் மாதத்தில் நடத்துகிறோம். ஏப்ரலோ சில வருடம் அது மார்ச் வரலாம். ஏன்னா நம்முடைய காலண்டர், ரோமானிய காலண்டரில் 28 நாட்கள், 29 நாட்கள், அடுத்தது 30 நாட்கள், 31 நாட்கள் என்று மாதிரி அது மாறி மாறி வரும்.
ஆனால் எபிரேயர்களுடைய காலண்டரில் 30 நாட்கள் மாத்திரமே உண்டு. ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள் மாத்திரமே. அதனால அந்த கணக்கீட்டின்படி கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். ஆனால் நமக்கு மார்ச் கடைசிலேயோ அல்லது ஏப்ரல்லையோ அந்த பஸ்கா பண்டிகையாகிய அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் பண்டிகையை நாம் கொண்டாடுவது வழக்கம். கடந்த வாரம்தான் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடினோம் இல்லையா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆபீப் மாதம்தான் அந்த இயேசு கிறிஸ்து அதாவது அந்த ஆட்டுக்குட்டியை அடிப்பதற்காக செய்யப்பட்டக்கூடிய நியமமாக இருந்தது. முதலாவது பஸ்கா என்பது எகிப்திலே நடைபெற்றது. எகிப்திலே எப்பொழுது? ராக்காலத்திலே சாயங்கால நேரத்திலே இந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும். அது யாத்ராமத்தில் இருக்கிறது. சாயங்கால நேரத்திலே வீட்டுக்கு ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும் என்பதாக தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த கட்டளையின்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எகிப்தில் இருக்கும் பொழுது அந்த ஆட்டை அடித்தார்கள், அதை புசித்தார்கள். பின்பு இந்த நிலைக்கால்களிலே அதையெல்லாம் பூசப்பட்ட உடனே மரண தூதன் அங்கு வராதபடி அவர்கள் பிழைத்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அல்லேலூயா, ஆமென். சரிதானா? சரி. அதனால ஆபீப் மாதத்துல தான் அந்த பஸ்கா பண்டிகை. இஸ்ரவேல் பஸ்கா பண்டிகை என்ன கொடுக்குது அப்படின்னா ஒரு அடையாளத்தை. அந்த ஆடு பலி செலுத்தினால், அந்த இரத்தம் சிந்தப்பட்டால் அவர்களுக்கு எகிப்து என்னும் தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து என்ன கிடைத்து விடுகிறது? விடுதலை கிடைத்து விடுகிறது. அல்லேலூயா. ஆகையால் அந்த விடுதலையின் நாள் தான் அது ஆபீப் மாதம். நமக்கு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது. யாராவது எடுத்தா வாசிங்களா? நல்ல அருமையான ஒரு வசனம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 யோவானா? எடுக்கலன்னா விட்டுருங்க. ஆ? 1 கொரிந்தியர் 5:7 வசனம். பாருங்கள், இங்கு நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்படியானால் ஆடு மாடுகளை பலி செலுத்துகிற ஒரு காலம் இருந்தது. உலகம் முழுவதும் இருந்தது, கம்யூனிஸ்டுகளை தவிர. கூடிய வரைக்கும் அநேக மதத்தினர்கள் ஆடு மாடுகளை பலி செலுத்தினார். இன்றைக்கும் ஆடு மாடுகள் பலி செலுத்துகிற கோவில்கள் இருக்கிறது. ஆனால் அந்த ஆடுகள் மாடுகளுக்கு பலியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து உலக மக்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரெழுந்தார். அவர்தான் பஸ்காவாகிய கிறிஸ்து. நாம கொண்டாடின பஸ்காவாகிய பண்டிகை என்ன பண்டிகை அப்படின்னா இயேசு உயிர்த்தெழுந்த நாள். கடந்த வாரம் அந்த பண்டிகையை தான் நம்ம கொண்டாடணும். அல்லேலூயா. அது உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்து பலியாவார் என்பதற்கு ஒரு முன்னடையாளமாக ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டது. சரிதானா? சரி, போவோம். ஆகையால் அந்த ராத்திரியில ஆபீப் மாதத்துல தான் அந்த பஸ்காவை அடிச்சு அவங்க அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. ஒரு விடுதலை கிடைச்சது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுனால தான் நமக்கு விடுதலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தினதுனால அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. எப்பொழுதுமே ரத்தம் தான். மாம்சத்தின் உயிர் எதில் இருக்கிறது? ரத்தத்தில் இருக்கு. சரி, கவனிப்போம். கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ள ஒரு ஸ்தானத்தில்
எங்கெங்க அந்த பலி செலுத்தணும் சொல்லுங்க, அதை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் தமது நாம பாட்டு பாடுனா ஹோ ஹோன்னு என்ன சத்தம் கேட்குது? வசனம் சொல்றதுக்கு சத்தம் வர மாட்டேங்க. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு ஸ்தானத்துல தான், அவருடைய நாமம் இருக்கிற ஸ்தானத்துல தான் நாம பலி செலுத்த முடியும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. எல்லா இடத்திலையும் பலியிட முடியாது. பலியிடப்படக்கூடிய அந்த இடம் கர்த்தருடைய நாமம் விளங்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். ஆமே, அதுதான் தேவன் கொடுத்த நியமங்கள், கட்டளைகள். அந்த கட்டளையை அவர்கள் இன்றைக்கும் ஆசரித்து வருகிறார்கள். இன்றைக்கும் எபிரேயர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள், இந்த பஸ்கா பண்டிகையை என்ன செய்யறாங்க? கொண்டாடி வருகிறாங்க. ஆனா அந்த ஆட்டுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவாகிய ஆடு நமக்காக பலியாயிட்டார். அர்த்தம் ஒண்ணுதான், அது அடையாளம், இது நிஜம். நிழல் எப்பொழுதுமே என்னாகிறது? நிஜமாகிறது. பாருங்கள், அடுத்ததாக கவனிப்போம். போட்டு அப்படியே போட்டு மேல செய்திக்கு போட்டோம். உபாகமம் என்ற வார்த்தைக்கு 2 பிரமாணங்கள் என்று அர்த்தம். நம்ம எங்க வாசித்தோம்? அத உபாகமம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. 1ஆம் வசனம் முதல் 14 வசனங்கள். கவனிங்க, 2 காரியம் அங்கு இருக்கிறது. 2 பிரமாணங்கள் என்று அர்த்தமாகும். தேவனிடம் 2 பிரமாணங்கள் உண்டு. 2 பிரமாணங்கள். அவைகளில் ஒன்று வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து மரிப்பது, மற்றொன்று வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பது. ஆமென். உபாகமம் என்றால் என்ன அர்த்தம்? 2 பிரமாணங்கள். ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மரிப்பது, இன்னொன்று தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஜீவிப்பது. 2லும் ஒன்றுதான். ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணம். ஏதேன் தோட்டத்தில் அதுதானே வைக்கப்பட்டிருந்தது. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்துக்கு கனியை புசிக்க கூடாது. புசிக்கும் நாளில் என்ன செய்வீங்க? சாகவே சாவீர். அது ஜீவ விருட்சமும் இருந்தது, மரண விருட்சமும் இருந்தது. சரி, நமக்கு முற்றிலுமாக அது விளக்கி காட்டப்பட்டது. ஒன்று மரணம், மற்றொன்று ஜீவன். 2 தான் தேவை. மரணமும் ஜீவனும் சேர்ந்து இருக்க முடியாது. மரணமும் ஜீவனும் சேர்ந்து இருக்க முடியாது. ஒன்று மரணம் அல்லது ஜீவன். ஆகையால் ஒன்று மரணம், மற்றொன்று ஜீவன். ஜீவனும் மரணமும் தேவன் ஜீவனில் மட்டும் கிரியை செய்கிறார். சாத்தான் மரணத்தில் மட்டும் கிரியை செய்கிறான். பாருங்க, இங்கதான் 2 வேறு பிரிக்கிறது. சாத்தான் எதுல கிரியை செய்கிறான்? மரணத்துல. இயேசு தேவன் ஜீவனில் கிரியை செய்கிறார். ஆகையால் இவைகள் உலகத்திற்கு பகிரங்கமாக ஒவ்வொரு கண்ணுக்கும் முன்பாக வெளிப்படையாக விளக்கி காட்டப்பட்டது. ஆகவே அதற்கு மன்னிப்பே கிடையாது. என இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உலக மக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களை நாம் பின்பற்றவில்லை என்றால் நாம் மரணத்துக்குள் போய்விடுவோம், சாபத்துக்குள் போய்விடுவோம். பாருங்கள், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா எல்லாமே ஆசீர்வாதம் 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 என்றே வரும். 14ஆம் வசனத்துக்கு அப்புறம் நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க. தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன். 1:14 உபாகமம் 28:14 வசனம். என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும்
அவைகளுக்கு செவியெடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையக்குவார், நீ கீழாகாமல் விலக்குவார். 15 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுதே சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். பாத்தீங்களா? கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆனால் தேவனாகிய கர்த்தர் விதிக்கிற அந்த கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். 2 தான். ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணம். ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சாபம். அல்லேலூயா. சரி, நான் போவோம். ஆகையால் பிரியமானவர்களே, ஆகவே அதற்கு மன்னிப்பே கிடையாது. அவைகளில் ஒன்று சீனாய் மலையின் மீது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது காட்டப்பட்டது. அது முழு மனுக்குலத்தையும் மரணத்திற்கு கீழ் அடைத்து போட்டது. மற்றொன்று கல்வாரி மலையின் மீது கொடுக்கப்பட்டது. அது முழு மனுக்குலத்தையும் ஜீவனுக்கு கொண்டு வந்தது. ஆமென். 2 கவனிங்க. நியாயப்பிரமாணம் வரும்பொழுது பாவம் என்ன செய்ததா? சொல்லுங்கய்யா. உயிர் பெற்றது. பைபிள் வாசிக்கிறீங்களா இல்லையா? சும்மா இருக்கிற நேரம் சும்மாவே இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் சும்மா இருக்கவே கூடாது. எதையாவது ஒன்றை நீங்கள் பைபிள் வாசித்து கொண்டோ இல்லை ஜெபித்து கொண்டோ இல்லை வியாதீஸ்வரர்களுக்கோ நீ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு நேரமே கிடைக்காது. உங்களுக்கு நேரம் கிடைக்குன்னா சம்திங் இஸ் ராங். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சீனாய் மலையின் மீது மோசேயினிடத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் வரும் பொழுது பாவம் என்னது என்று அது நமக்கு அறிந்து கொள்ள முடிஞ்சது. அதனால் நியாயப்பிரமாணம் வரும் பொழுது அது என்ன கொண்டு வருகிறது? மரணத்தை கொண்டு வந்து விடுகிறது. அல்லேலூயா. ஏன்னா நியாயப்பிரமாணம் வரும் பொழுது பாவம் உயிர் பெற்று இதுதான் பாவம், இது பாவம் என்பதை உணர்த்தும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன வந்து விடுகிறது? மரணம் வந்து விடுகிறது. ஆனால் முழு மனுக்குலத்தையும் மரணத்தின் கீழ் அடைத்து போட்டது. மற்றொன்று கல்வாரி மலையின் மீது கொடுக்கப்பட்டது. அது முழு மனுக்குலத்தையும் ஜீவனுக்கு கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவில் தண்டனைக்குரிய அபராதம் செலுத்தப்பட்ட போது இந்த 2 மகத்துவமான காரியங்களில் உபாகமத்தின் 2 பிரமாணங்களும் நிறைவேற்றப்பட்டன. ஆமென். உபாகத்தினுடைய 2 பிரமாணங்கள், ஒன்று மோசேயின் மூலமாக என்ன கொடுக்கப்பட்டது? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அடுத்து கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டது, நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு எதை கொண்டு வருகிறது? மரணத்தை கொண்டு வருகிறது. புரிகிறதா? சரி. 2 உடன்படிக்கைகளும் கொடுக்கப்பட்டிருந்தன. ஒரு உடன்படிக்கை ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை போன்ற நிபந்தனைகளின் மீது இதை நீ தொடராது இருப்பாயானால் அப்பொழுது நீ வாழ்வாய். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. புசிக்க நாளில் என்ன செய்வீங்க? அவ்வளவுதான். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன் மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு பிரமாணம் வைத்திருக்கிறார். அது கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது உண்டு. அதை நாம கண்டுபிடிக்காம இருந்தோம். ஆனா இப்பொழுது அதை கண்டுபிடித்ததுனால அந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் அந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்திற்கு கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு கனியை புசிக்க கூடாது. புசிக்கும் நாளில் மரணம் வந்துவிடும். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜீவனுக்கு பதிலாக எதை தெரிந்து கொண்டார்கள்? ஆதாமை எவளும் மரணத்தை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையால் நீ இதை தொடுவாயானால் நீ மரிப்பாய். அது ஒரு பிரமாணமாக இருந்தது. பிறகு கிருபையினால் உண்டாகிய நிபந்தனையற்ற மற்றொரு பிரமாணம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. நான் உன்னையும் உன் சந்ததியையும் நான் ரட்சித்திருக்கிறேன், அவனுக்கு பின்வரும் அவனுடைய சந்ததி, ஆமென்,
அது கல்வாரிக்கு ஒரு மாதிரியாகும். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைக்கு மாதிரி அல்ல, அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையாகும். ஆதியாகமம் 3:3, ஆதியாகமம் 17:7 அப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையால் தான் நாம் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் யாருடைய பிள்ளைகளா? ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. பார்ப்போம். ஆனால் இப்போது மனிதன் அவரை ஆராதிப்பதற்கு அவர் மனிதனை சந்திக்கும் ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது. பாருங்க, மனிதன் தேவனை சந்திப்பதற்கு அல்லது தேவன் மனிதனை சந்திப்பதற்கு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒரே ஒரு இடம் தான். கடவுளை சந்திக்க வேண்டுமா, ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. வேற எங்க போனாலும் கடவுளை சந்திக்க முடியாது. புரிகிறதா? அதற்கு ஒரே ஒரு இடம் இருக்கிறது. பாருங்கள், தேவன் மனிதனை சந்திக்கும் ஒரே ஒரு இடம் தான் இருக்கிறது என்றால் நாம் அதிக ஜாக்கிரதையா இருப்பது நல்லது. இப்போது இன்று காலையில் நாம் நம்முடைய பாரம்பரியங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு அந்த ஒரு ஸ்தானத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக அதிக ஜாக்கிரதையாய் இருப்போமாக. பார்த்தீங்களா, அந்த ஒரு இடம் எங்க தேவனுக்கு நாம் பலி செலுத்தணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் இருக்கும்போது கர்த்தர் என்ன சொன்னாருங்க? என்னுடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட அந்த ஸ்தானத்தில் தான் பஸ்காவை பலியிட வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயும் பலியிட முடியாது. அல்லேலூயா. உதாரணமாக இங்கு காணிக்கை பெட்டி இருக்கிறது. காணிக்கை பெட்டியில் நீங்க செலுத்துகிற காணிக்கை தான் அங்கீகரிக்கப்படும். இங்க எங்கே ஒரு மூலையில் சர்ச்சில் ஓரமாக போட்டு போனீங்கன்னா அது காணிக்கை ஆகாது. அது எங்க போடப்படணும்? அந்த காணிக்கை பெட்டியில் போடப்பட்டால் தான் அது அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். காணிக்கை போடணும்னு எங்கேயோ போட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது அல்லவா? அந்த ஸ்தலம், அந்த இடத்துல தான் நாம் காணிக்கை செலுத்தணும். அதே போல தான் பலியை நாம் எங்க செலுத்தணும்? தேவன் தம்முடைய நாமம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானத்தில் தான் பலி செலுத்தணும். வேற எங்கும் பலி செலுத்தினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கவனிங்க. ஆகையால் வேறு எந்த அதாவது ஏனென்றால் வேறு எந்த ஸ்தாபனத்திலும் அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எங்க ஒரு மரண அடி வருது. நீங்க செலுத்தக்கூடிய பலி எந்த ஸ்தாபனத்தில் செலுத்தினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். புரிகிறதா? நான் பின்னால பார்க்க போறோம். நீ எங்க வேணாலும் பலி செய்யலாம். பலி என்னது? இப்ப நாம செலுத்துறது என்ன? கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய ஸ்தோத்திர பலிகள். அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது மட்டும் இல்ல, அவருடைய பிரகாரங்களில் வரும்பொழுது வெறுங்கையோடு வராமல் காணிக்கைகளை கொண்டு வந்து பிரவேசியுங்கள். பின்பு தேவனுக்கு நீங்கள் தசம பாகங்களை செலுத்துங்கள் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, அது எந்த இடத்துல பலி செலுத்தினால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதிலே நாம் கவனமா இருக்கணும். அதனால் எந்த ஒரு ஸ்தாபனத்திலும் அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா ஸ்தாபனம் என்னவா இருக்கிறது? பிரமாணங்களை கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்கும் கோட்பாடுகள் இருக்கிறது, கொள்கைகள் இருக்கிறது, மனித போதனைகள் இருக்கிறது. ஆனா தேவனோ தம்முடைய பரிபூர்ண வார்த்தை எங்கு இருக்கிறதோ அங்குதான் அவர் பலியை விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்கள், வேறு எந்த சபையிலும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய சபையில் தான் உங்களை அவர் ஏற்றுக்கொள்ளும் ஒரே ஸ்தானத்தில். அவருக்கு ஒரு சபை இருக்குங்க. உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது, எத்தனையோ கிறிஸ்துவ சபைகள் இருக்கிறது, எத்தனையோ பிரிவினைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரே ஒரு சபை தான் இருக்கிறது. அது என்ன? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள், அதாவது மரணம், அதை மேற்கொள்ளாது. ஆமென். மரணம் மேற்கொள்ள முடியாத ஒரு சபையை ஆண்டவர் சொல்றாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஒரு சபை இருக்கு. அது என்ன?
காணக்கூடாத கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அது என்ன சபைங்க? காணக்கூடாத இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபை. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அந்த ஸ்தானத்தில் பலி செலுத்தினா மட்டும்தான் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாராம். புரிகிறதா? நம்முடைய விருப்பப்படி நாம் பலி செலுத்த முடியாது. ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில் போய் நீங்க ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவரை என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் என்றால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் என் நாமம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்தில் தான் நீ பலி செலுத்தணும். ஆமென். பாருங்கள், இங்க என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். அவருடைய நாட்களில் இருந்த சில உண்மையான மக்களிடம் ஆராதனை செய்பவர்களிடம் இயேசுவானவர் பேசினதை நினைவில் கொள்ளுங்கள். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது பேசினார். பாருங்கள், வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று கூறினார். சரிதானா? ஆமென். ஆராதனை தான், ஆனால் அது வீணான ஆராதனை. புரிகிறதா? நான் இப்பொழுது காயின் ஆபேலுக்கு நம்ம வரப்போகிறோம். 2 பேரும் ஆராதனை செய்தாங்க, 2 பேரும் பலி செலுத்தினாங்க. ஆனால் தேவனோ காயினுடைய பலியை அங்கீகரிக்கல. அதே போல இன்றைக்கும் நீங்க வாங்க, அதே காணிக்குவாங்க. வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று கூறினா அவர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான நிஜமான ஆராதனை. ஆனால் அங்கு என்ன இருந்தது? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6, 7 2 வசனங்களை வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறான். பாருங்க, அவங்க கீழே என்ன 8வது வசனம் பாருங்க. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க? தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டார்கள். மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறார்கள். பாருங்க, மனுஷனுடைய பாரம்பரியங்களை மட்டும்தான் கை கொள்றாங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் பாரம்பரியம் இருக்கிறது, ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு விதமான சம்பிரதாயங்கள் இருக்கிறது. அதை பின்பற்றினா போதாது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தை வெறுக்கிறான். காஷ்மீர்ல சுற்றுலா பயணிகளாக போன 26 பேரை சுட்டு கொண்டுட்டான். ஏன்? மதவரி பிடித்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு மதவரி கூடாது. இயேசு நமக்கு போதித்தது, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகணத்தை திருப்பி காட்டும். அன்பை மட்டுமே இயேசு போதித்தார். அல்லேலூயா. ஆகையால் இது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது மதமாக்கிட்டாங்க. ஆனா மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரலோக ராஜ்யம் செல்லக்கூடிய ஒரு வழியாக, ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பாத்தீங்களா? உதடுகளினால பாடுறாங்க, நல்லா பாடுவாங்க. நீங்க எந்த சர்ச்சுக்கு போங்க, எந்த ஸ்தாபனத்துக்கு போங்க, அவங்க பாடல்களில் ஏதாவது குறை இருக்கிறதா? எதுவுமே இல்லை. எல்லாமே மிக அருமையாக பாடுவாங்க. இசை கருவிகளை இசைத்து அருமையாக பாடுவாங்க. அங்க எந்த ஒரு குறையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்ன செய்கிறார்கள்? என்னை கனம் பண்றாங்க. தூசிக்கல, கனம் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் எங்க இருக்கு? தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய இருதயத்துக்கும் வெகு தூரம் இருக்கிறது. புரிகிறதா? ஆகையால் இருதயம் தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக போதும். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய கற்பனைகளை எல்லாம் அங்கு போதிக்கிறார்கள். எந்த ஒரு ஸ்தாபனத்தில் மனுஷ போதனை இல்லை. எல்லா ஸ்தாபனங்களிலும் மனுஷ போதனைகள் இருக்கிறதை நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். அந்த மனுஷ போதனைகள் என்பது நமக்கு இருக்கவே கூடாது. நமக்கு சட்டத்திட்டம் கிடையாது, நமக்கு பிரமாணம் கிடையாது, நமக்கு கொள்கைகள் கிடையாது, நமக்கு கோட்பாடு கிடையாது. நமக்கு ஒன்றே ஒன்று, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்க தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மட்டுமே நமக்கு என்ன தேவை பிரியமானவர்களே?
தேவனுடைய வார்த்தை மட்டுமே நமக்கு பிரமாணம் கிடையாது, கொள்கைகள் கிடையாது, கோட்பாடு கிடையாது, மனுஷ போதனைகள் கிடையாது. பைபிள்ல தேவன் என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதுதான் நமக்கு சத்தியமாக இருக்கும். தேவன் அதை விரும்புகிறார். பாருங்கள், அவருடைய ஸ்தாபன கொள்கைகள் உண்மையோடு பக்தியோடு அவர்களால் எவ்வளவு கூடுமோ அவ்வளவு தெய்வ நம்பிக்கையோடு ஆராதித்தனர். பரிசேயர் மட்டும் புதிதாக அப்படி செய்து விடவில்லை. இயற்கையான பிறப்பின்படி பூமியில் இங்கு வந்து முதலில் ஆராதனை செய்த இருவராகிய காயினும் ஆபேலும் கூட, முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு ஒரு துணைவியை கர்த்தர் கொடுத்தார். அவள் பெயர்தான் ஏவாள். ஏவாள் மூலமாக, அவளுடைய கற்பத்தின் மூலமாக இரண்டு, ஒன்று சர்ப்பத்தின் வித்து, இன்னொன்று ஆதாமின் வித்து. அவர்கள் இருவரும் காயின் ஆபேல் என்று சொல்லப்படுகிற இருவர். இவர்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆபேல் எவ்வளவு தெய்வ பக்தி நம்பிக்கை உள்ளவனாக இருந்தானோ அவ்வளவு தெய்வ பக்தி உள்ளவனாக காயினும் இருந்தான். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணிட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வரீங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு. இதே போல எல்லா ஸ்தாபனங்களும் அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு போகிறார்கள். எப்படி தவறாக இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை ஐயா, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தில் உங்களை பலி செலுத்தினா அந்த பலி அங்கீகரிக்கப்படாது. புரிகிறதா? அல்லேலூயா. ஏன்னா ஸ்தாபனங்களில் கொள்கைகள் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது, மனித போதனைகள் இருக்கிறது. ஆமென். ஆனாலும் அவர்கள் பக்தி உள்ளவர்களாக காலையிலே அவர்கள் புறப்பட்டு அவரவர் சார்ந்து இருக்கிற அந்த ஸ்தாபனங்களுக்கு சென்று தேவனை உத்தம இருதயத்தோடு ஆராதிக்கிறார்கள், பக்தியோடு ஆராதிக்கிறார்கள். அதில் எந்த குறைபாடும் இல்லை. கவனிக்க வேண்டும். இரண்டு ஒன்றுதான். ஏனென்றால் காயினும் அப்படித்தான் ஆராதித்தான், ஆபேலும் அப்படித்தான் ஆராதித்தான். இருவருமே பக்தி உள்ளவர்களாக ஆராதித்தார்கள். எந்த மதத்துல பக்தி இல்லை? எந்த மதத்துல பக்தி இல்லைன்னு சொல்றீங்க? எல்லா மதத்திலும் என்ன இருக்கிறது? பக்தி இருக்கிறது. ஒவ்வொரு மதத்திற்கும் வித்தியாசமான சம்பிரதாயங்கள் இருக்கிறது. மக்கள் அதை நம்பிக்கையோடு அதை செய்கிறார்கள். ஆமென். நம்பிக்கை என்பது எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை சரியான பாதையில் இல்லை என்றால் அது வீணாகி போகும். அங்குதான் நம்ம வரணும். ஆமென். ஆபேல் எப்படி தெய்வ நம்பிக்கை உள்ளவனாக பக்தியாக இருந்தானோ அதுபோலவே அல்லேலூயா காயினும் இருந்தான். அவர்கள் இருவரும் பலிபீடங்களை கட்டினார்கள். அவர்கள் இருவரும் தேவனை நேசித்தார்கள். அவர்கள் இருவரும் தசமாக செலுத்தினர். ஒருவர் செய்தது போலவே ஒவ்வொன்றையும் இருவரும் செய்தனர். ஆனால் ஆபேல் விசுவாசத்தால் செய்தான். விசுவாசம் என்பது வெளிப்படுத்தலாகும். அல்லேலூயா. பாருங்க, அது எபிரேயர் 11:4 அந்த வசனத்தில் இருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். பாத்தீங்களா? விசுவாசத்தினாலே வெளிப்படுத்துதலின் மூலமாக. ஏனென்றால் அவருடைய தாய் எப்படி அவருக்கு பாவம் செய்தால் இரத்த சம்மதமானது. ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டதில்லை. இன்றைய ஸ்தாபனங்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஆதாம ஏவாளும் ஆப்பிள் பழத்தை பறித்து ஏவாள் முதல்ல சாப்பிட்டுட்டு பாதி என்ன செய்தாள்? ஆதாமுக்கு கொடுத்தாள் என்றால் அது பழம்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல பழம்னே இல்லை. அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமோ புசிப்புக்கு நல்லதோ புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தது. 3 இச்சைகள் அங்கே இருக்கு. விருட்சம் என்றால் ட்ரீ, ஆங்கிலத்தில் ட்ரீ என்ற அர்த்தம். மரம். மரத்தை யாராவது சாப்பிடுவாங்களா? இயேசு ஒரு மனுஷனுடைய கண் பார்வை திறக்கப்பட்டது. நீ என்ன காண்கிறாய்? நடக்கிற மனுஷர்களை மரங்களை போல் காண்கிறேன். ஏன்னா சங்கீதம் 1 இருக்கிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியதர இளையுதிரா மரத்தை போல் இருப்பான். இப்போ மரம் எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? மனுஷனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அது இங்க மரம் அப்படிங்கன்னா அது சர்ப்பத்தை குறிக்கிறது. அது ஒரு ரகசியம். ஆகையால் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலி. அப்ப இங்க என்ன வரணும்? நமக்கு
விசுவாசம் என்பது வெளிப்படுதல். கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு தாங்க முக்கியம். ஏதோ ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றி போறதுனால அல்ல. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது ஒரு வார்த்தை சொன்னாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். கேட்டாரா கேட்கலையா? சிலர் எரேமியா, சிலர் எலியா, சிலர் யோவான்ஸ்நானன், சில தீர்க்கதரிசிகள் ஒருவர், ஒவ்வொருவரும் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அடுத்து இயேசு சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ஓ, கல்வி, விஞ்ஞானம், அறிவு எதுவுமே தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தாது. நீங்க கல்வியே கல்லாதவர்களா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தேவையானது வெளிப்பாடு. பரிசுத்த ஆவியினால வரக்கூடிய வெளிப்பாடு முக்கியம். ஆமென். ஆகையால் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு சொன்னார். ஆனா ஜனங்கள், ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் இயேசுவை வித்தியாசமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனா உண்மையான வெளிப்பாடு என்ன? பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன், புதிய ஏற்பாட்டில் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதுதான் வெளிப்பாடு. வெளிப்பாடு இல்லாத ஆராதனையை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். கவனிங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கல் என்பது இந்த இடத்துல வெளிப்பாடை குறிக்கிறது. ஆகையால் அந்த வெளிப்பாட்டின் மேல் என் சபையை கட்டுவேன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இந்த கல்லின் மேல், இந்த வெளிப்பாட்டின் மேல் என் சபை கட்டினாண்டால், உன்னை ஜீவனுள்ள தேவனுடைய சபை வெளிப்பாட்டின் மேல் இருக்கிறது. எங்க இருக்கு பிரியமானவர்களே? ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஒரு வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். கவனிங்க, அது தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டு, தெளிவாக்கப்பட்டு, எடுத்து காட்டப்பட்டு, உறுதிப்படுத்தப்படுவது. காயின் ஒரு பலியை செலுத்தினான், ஆனால் தேவன் அதை உறுதிப்படுத்தவில்லை. ஆமென். காயின் செலுத்தின பலிதான் அதை உறுதிப்படுத்தினாரா? உத்தமன் பக்தி உள்ளவனாக, உத்தமமானவனாக பலியை செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். சரிதானா? ஆமென். காயின் ஏனோதானு பலி செலுத்தலங்க, உத்தமமாக, பயபக்தியாக. இன்னைக்கு அநேக மதங்கள் இருக்கிறது. எல்லா மதங்களில் இருக்கிற மக்களும் எப்படியாவது தெய்வத்தை காண வேண்டும், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்ற நோக்கோடு, ஒரு பயபக்தியோடு, உத்தம இருதயத்தோடு தான் அவர்கள் அந்த சம்பிரதாயங்களை எல்லாம் கை கொள்ளுகிறார்கள். ஆனாலும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்தில் அந்த பலி செலுத்தப்படலைன்னா அது அங்கீகரிக்கப்படாது. நல்லா கவனிக்கணும். காயின் எப்படி ஆபேல் உத்தம இருதயத்தோடு இருந்தானோ அதே போன்றுதான் காயனும் இருந்தான். ஆனால் காயினுடைய பலி என்ன செய்யப்படல? அங்கீகரிக்கப்படல. ஆபேலுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். காரணம், அவனுக்கு என் தாய் பாவம் செய்தது இரத்த சம்பந்தமானது. ஆகையால் மாம்சத்துக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுனால அந்த இரத்தத்தை தான் பலி செலுத்தணும். இன்னைக்கு பாருங்க, எல்லா மதத்திலும் ஒரு கோழி அடிப்பாங்க, ஒரு ஆடு அடிப்பாங்க, இல்ல மாடு அடிப்பாங்க. அல்லேலூயா. எங்க போனாலும் என்ன தேவைப்படுகிறது? இரத்தம் தான். ஏன் மனிதனுடைய பாவம் முதல்ல எதோடு சம்பந்தப்பட்டது? இரத்தத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. நீ கவனிச்சீங்கன்னா, இஸ்லாமியர்களை எடுத்துடுங்க, பக்ரீத் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் என்ன பண்டிகை கொண்டாடுவாங்க? பக்ரீத் பண்டிகை. அது என்னது? ஆடு பலி செலுத்துறது தான். ஆடு அடிக்கிற பண்டிகை தான் பக்ரீத் பண்டிகை. மேலப்பாளையம் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும், கோடிக்கணக்கில் வியாபாரம் ஆகும். ஏன்னா பக்ரீத் பண்டிகை எல்லா வீட்டிலும் என்ன அடிப்பாங்க? அடிப்பாங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள், யூதர்கள் ஆபிரகாமனுடைய இன்னொரு சந்ததி தான், வேற யாரும் கிடையாது. ஆமென். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு பிறந்தவன் தான் ஈசாக்கு. ஈசாக்கிலே உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று தேவன் ஆபிரகாமிடத்தில் சொன்னார். ஆனால் ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாகிய, அதாவது ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால மனைவி மலடியா இருந்ததுனால இந்த அடிமை பெண்ணோடு சேரும், அப்படியாவது என் சந்ததி உருவாகட்டும் என்று சொன்னார். ஆகையால் ஆபிரகாமுடைய அடிமை பெண் எந்த தேசத்தை சேர்ந்தவள்?
எகிப்து தேசத்தை சேர்ந்தவள். எகிப்து தேசத்தை சேர்ந்த அந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு ஆபிரகாம் இணைந்ததுனால என்ன நடந்தது? இஸ்மவேல் என்று சொல்லப்படுகிற ஒரு பையன் பிறந்தான். கர்த்தர் சொன்னார், நான் அவனையும் ஒரு சந்ததியாக்குவேன்னார். இன்னைக்கு மக்களுக்கு தெரியல. இன்னைக்கு காஷ்மீரில் எல்லாம் சுட்டு கொண்டுட்டான்னா இஸ்லாமியர்களை மக்கள் வெறுக்கிறார்கள். ஒரு நாள் வெறுக்காதீங்க. இஸ்லாமியர்கள் எல்லாரும் கெட்டவர்கள் அல்ல, ஆனால் அங்கு கெட்டவர்கள் உண்டு. அது பைபிளில் இருக்கு, எடுத்தா வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவனுக்கு ஆகார் ஒரு பிள்ளை பெற்றால் அவனுக்கு என்ன பெயர் வைக்கணுமா? இஸ்மவேல் என்று பெயரிட கடவர்கள். எடுத்து வாசிங்க. கண்டுபிடிக்கலையா? 6-7 வாசிங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. நான் சொன்ன வசனத்தை வாசிக்கல. நீங்க வாசிங்க, பைபிள்ல இருக்கலங்க, நான் எடுக்கணுமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். பின்னும் கர்த்தருடைய முந்தின வசனத்தை வாசிங்க. இடையில இருந்து வாசிங்க, மொட்டையா வாசிக்க கூடாது. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் தாயா இஸ்மாயில். இஸ்லாமியர்கள் சொல்றாங்க பாருங்க இஸ்மாயில்னு. ஆபிரகாமுக்கு இப்ராஹிம், தாவீதுக்கு தாவூது, இயேசுவுக்கு ஈசா. எல்லா பேரும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், அவ்வளவுதான். இதே தான் பழைய ஏற்பாடு தான் அங்க இருக்கு. அல்லேலூயா. அப்படியானால் இஸ்மாயில் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அவன் எப்படி இருப்பான் வாசிங்க. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அந்த இஸ்மாயில் துஷ்ட மனுஷனா இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும். அது கிறிஸ்டியனா இருந்தாலும் இல்ல இந்துவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவன் கை என்ன செய்யும்? வாங்கிதான் இருக்கும். எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும். எல்லாருடைய கையும் அவனுக்கு வர. கொஞ்சம் பைபிள் தெரியணும். எல்லாரும் தெரிஞ்சாங்கன்னா புரிஞ்சிருவான் அவன் யாரு அப்படின்னு புரிஞ்சிடும். இந்த இஸ்மவேல் என்பவனுடைய அவன் துஷ்ட மனுஷன் தாங்க. அதான் துஷ்ட மனுஷன்னா தீவிரவாதி அவன் தாங்க. தீவிரவாதி யாரு சொல்லுங்க ஐயா? இந்த இஸ்மவேல் தான். இஸ்மவேலுடைய வம்சம் சந்ததி இருக்கு பாருங்க. அவன் எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் விரோதமாவே இருப்பான். எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமா இருக்கும். இது கர்த்தர் தாமே சொன்ன வார்த்தை. இதை யாருமே மாற்ற முடியாது. அவன் திருந்தவே மாட்டான். காலம் பூரா அவன் தீவிரவாதியா தான் இருப்பான். அவனும் ஜாவான். வாழவர்களையும் வாழ விட மாட்டான். தானும் வாழ மாட்டான், அடுத்தவனையும் வாழ விட மாட்டான். அடுத்தவனையும் கொல்லுவான், இவனும் வெடிகுண்டு வச்சு சாவுவான். காலம் பூரா அப்படிதான் இருப்பான். இவன் மாற மாட்டான், என்னதான் அவன் பக்தி இருந்தாலும் சரி. ஆனா இன்னொரு குறிப்பு இருக்கு. ஆமென். ஈசாக்கினுடைய வம்சத்துல வரக்கூடியவர்கள் இருக்காங்க. முகமது நபியினுடைய காலத்துல அநேகர் என்ன செய்றாங்க? இஸ்லாமியர்களை மாறினாங்க இல்லையா? இதுல 2 குரூப் இருக்கு. ஒன்று இஸ்மாயில் குடும்பம், இன்னொன்று ஈசாக்கின் குடும்பம். அடுத்து கேத்தூராள் என்று சொல்லப்பட்டுகிற ஆபிரகாமுடைய 3வது மகனுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா தீங்கு செய்ய மாட்டாங்க. குர்ஆன்ல எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து வாழ்வாங்க. ஆனா இவன் அப்படி இல்லைங்க. இவன் துஷ்ட மனுஷனை தான் இருப்பான். அவனை மாற்றவே முடியாது. அதனால ஒரு இஸ்லாமியன் சுட்டு கொண்டுட்டான்னா எல்லா இஸ்லாமியர்களும் வெறுப்பார்கள். அது தவறானது. அப்படி இல்ல, எல்லா ஜனங்களும் ஒரே கடவுளுடைய ஜனங்கள் தான். அந்த வழிகள் பெருகிறது, அந்த கிளைகள் பெருகிறது. ஆமேன். சிலவங்க ஒரே ஜாதியா இருப்பாங்க, அதுல ஏகப்பட்ட கிளைகள் பிரிஞ்சுக்கிட்டே போகும். அது அந்த கிளை, இந்த கிளை, அந்த கிளை, அவத்தி கிளை, அந்த கிளை, அந்த கிளைன்னு ஏகப்பட்ட முருங்கை கிளைன்னு நிறைய பிரிஞ்சுட்டு போகுது இல்லையா? அதே போல பிரிஞ்சுக்கிட்டே போகும். அதே மாதிரி எல்லா ஜாதிகளும் இருக்கு. எல்லா ஜாதிகளையும் பிரிஞ்சு அது கிளை கிளையா போயிட்டு இருக்கும். அதுதான் ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்து அந்த கிளைகளாக பிரிந்து சென்றார்கள். ஆமேன். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா எல்லாருக்கும் யார் தான் கடவுள்?
ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு. நீங்க இஸ்லாமியர்களா இருக்கலாம், நீங்கள் இந்துக்களா இருக்கலாம், நீங்கள் புத்த மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம், சைவமாக இருக்கலாம், சவணமாக இருக்கலாம், எது இருந்தாலும் நம்ம எல்லாம் படைத்த ஒரே ஒரு தெய்வம் தான், அவர் தான் கடவுள். என்ன சங்கீதம் 100:3 என்ன சொல்கிறது? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் அடையாளம். நம்ம எல்லாரும் கடவுளுடைய மக்கள் தான். அதனால தான் நம்ம எல்லாரையும் கடவுளுடைய பிள்ளை என்று நம்ம என்ன செய்கிறோம்? நாம் நேசிக்கிறோம். ஆனால் நாம் அதை அறிந்து கொண்டோம். இன்னைக்கு அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரம் வரும்போது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சரி, போகலாம். கவனிங்க. ஆகையால் உண்மையான வழியின்படி அல்லாமல் அந்த பலி செலுத்துறது சரியான வழியிலே அவருடைய நாமம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்தில் பலி செலுத்தணும்னா அது அங்கீகரிக்கப்படாது. ஆமென். அப்படின்னா RCCA பெந்தகோஸ்தே போன்ற சபைகளில் பலி செலுத்தினா அது அங்கீகரிக்கப்படாதா என்று நீங்க கேட்கலாம். ஆமையா, அதுதான் உண்மை. சொல்ற கஷ்டமா தான் இருக்கு. ஆமென். அந்த பலி அங்கீகரிக்கப்படாது. ஆனா அவர்கள் பக்தியாக இருப்பார்கள், பாடுவார்கள், ஆடுவார்கள், அந்நிய பாஷை பேசுவார்கள், தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், எல்லாமே அங்க இருக்கும். ஆனா அந்த பலி மட்டும் அங்கீகரிக்கப்படாது. நல்லா கவனிச்சுடுங்க. நமக்கு தெரியாது. நம்ம ஒரு காலத்தில் RCல இருந்தோம், ஒரு காலத்தில் பெந்தகோஸ்தேல இருந்தோம். ஆனா இன்னைக்கு மகத்துவமான சத்தியத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு தான் புரியுது, தேவன் பலி செலுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அதாவது அவர் தம்முடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அங்கதான் நீ பலி செலுத்துன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்றார். ஆமென். கவனிங்க. நல்லது, என்னுடைய சபைதான் அது, என்னுடைய என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஒரு இடம் மட்டும் பாருங்கள். தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை அவர் பேச உபயோகிக்க வேத வார்த்தையின்படியே வியாக்கியானம் செய்கிறார். நான் தெய்வ பக்தி உள்ளவன், நான் என்னை சிருஷ்டித்தவரில் அன்பு கூறுகிறவன், நான் தேவரீருக்கு இந்த அருமையான பலிபீடத்தை படைக்கிறேன், நான் உமக்கு இந்த பலியை ஏறெடுக்கிறேன். கர்த்தாவே, நான் உம்மை நேசிப்பதால் இவைகளெல்லாம் நான் கட்டினேன் என்று காயின் கூறினான். ஆபேலும் அதே காரியத்தை கூறினான். பாருங்க, ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ஸ்தாபனத்தில் இருக்கிற நாங்கெல்லாம் ஊழியக்காரங்க இல்லையா? நாங்கள் உத்தமமாக ஊழியம் செய்யலையா? அரை வயிறு கால் வயிறு சாப்பிட்டு நாங்கள் ஊழியம் செய்யலையா? சொல்வார்கள், ஓ உங்கள் உத்தமத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் நீங்கள் பலி செலுத்தக்கூடிய இடம் அது தவறானது. புரியுதா உங்களுக்கு? பலி செலுத்தப்படக்கூடிய இடம் என்னவா இருக்கணும்? தவறான இடத்துல பலி செலுத்தினா அது அங்கீகரிக்கப்படாது. அல்லேலூயா. பாருங்க, ஆபேலும் அதே காரியத்தை கூறுகிறான். இப்போது உறுதிப்படுத்தப்பட்டது, அதுதான் நிரூபிக்கப்பட்டது. ஆபேலுடைய பலிதான் என்ன செய்யப்பட்டதான்? அங்கீகரிக்கப்பட்டது. இதுதான் அங்கீகரிக்கப்பட்டதான தேவனுடைய மெய்யான வழியை ஆபேல் வெளிப்படுத்தல் 3 கண்டு கொண்டிருந்ததாகவும் தேவன் இறங்கி வந்து அவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஓ, எவ்வளவு உத்தமமாக, எவ்வளவு பயபக்தியாக பலி செலுத்தியோ காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை. இன்றைய ஸ்தாபன ஜனங்களை குறித்து நான் பரிதவிக்கிறேன். நீங்க RCயா இருக்கலாம், நீங்க CSA இருக்கலாம், நீங்க செவந்தடை இருக்கலாம், நீங்க பெந்தகோஸ்தே இருக்கலாம், AGயா இருக்கலாம், அல்லது ஏதாக இருக்கலாம், எந்த பிரிவை சேர்ந்தார்களா. ஓ ஆமென். அந்த பலி, காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் உங்கள் பலியும் அங்கீகரிக்கப்படாது. நீங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அது ஒரு காலம் என்ன செய்யப்படாது. அவருடைய நாமம் யெகோவா, அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமம் எங்க இருக்கிறதோ அங்கதான் நீங்க பலி செலுத்தணும். நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் பட்ட பெயர்ல இருக்கிற இடத்துல போய் பலி செலுத்தினா எப்படி அங்கீகரிக்கப்படும்? புரியுதா உங்களுக்கு? அங்க நாமம் இருக்கிறதா? பிதா குமாரன் பரிசுத்தாவி, அது RCலயும் அதுதான், புரோட்டஸ்டன்ட்லயும் அதுதான், பெந்தகோஸ்தலயும் அதுதான். இது எல்லா இடத்துலயும் என்னதான் இருக்கிறது? பிதா குமாரன் பரிசுத்தாவி. ஆனால் நாமோ பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அது தேவை. அந்த நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தில் உங்கள் பலியை செலுத்தி பாருங்க. தேவன் அதை அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நாம இல்லாத இடத்துல நீங்க என்னதான் செய்தாலும், எவ்வளவு உத்தமமா இருந்தாலும் காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை என்றால்
அந்த ஸ்தாபனத்தார் செலுத்தக்கூடிய பலிகளும் அங்கீகரிக்கப்படாது. நல்லா புரிஞ்சுடுங்க. ஆமென். கவனிங்க. இப்போது அந்த காயினுடைய ஆவியானது இந்த கடைசி நாள் பரியந்தமும் வேதாகமத்தில் தொடர்ந்து வருவதை கவனிங்கள். இந்த காயினுடைய ஆவி அதே பயபக்திக்குரிய ஆவி இன்றைக்கும் தொடர்ந்து வருது பாருங்க. ஆமென். அந்த ஆவி எப்படி இருக்கும்? பயபக்தியா இருக்கும். அடிப்படை தத்துவமா ஒருவர் எவ்வளவு அடிப்படை தத்துவத்தின்படி செய்தாரோ அவ்வளவு மற்றவரும். தீர்க்கதரிசியாக பிலேயாமையும் தீர்க்கதரிசியாக மோசையும் பாருங்கள். இரத்தத்துடன் ஆகிய யெகோவாவின் பலிபீடங்களாகிய 7 பலிபீடங்களும் இருவரும், அது மட்டுமல்ல ஒவ்வொன்றின் மீதும் ஆட்டுக்குட்டிகள் எண்ணிக்கையின்படி பரிபூரணத்தை குறிக்கும் சரியான இலக்கமான 7 ஆட்டுக்கடாக்கள். பாருங்க, மோசே எத்தனை ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்தினான்? 7 ஆட்டுக்கடா. பிலேயாம் என்ன செய்தான்? அதே 7 ஆட்டுக்கடாக்களை தான் பலி செலுத்தினான். எதுல என்ன வித்தியாசம் இருக்கு? நல்லா கவனிக்கணும். ஆனா மோசையே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தில் பலி செலுத்துகிறான். பிலேயாமும் தீர்க்கதரிசி தான். தேவன் மோசையோடு பேசினது போலவே பிலேயாமோடும் பேசினார். ஆகையால் தேவன் உம்மோடு மாத்திரம் பேசுவாரோ என்னோடும் பேசுவார். நாங்க மறுக்கல. அப்படின்னா ஸ்தாபனத்தில் உள்ள விசுவாசிகளோட ஊழியக்காரங்களோட தேவன் பேச மாட்டாரா? பேசுவார். அதை குறித்து நான் ஒன்று சொல்வதில்லை. ஏன்னா தேவன் என்ன செய்கிறார்? பிலேயாமோடும் பேசினார், மோசையோடும் பேசினார். மோசை 7 பலிபீடங்களை ஏற்படுத்தினான், 7 வெள்ளாட்டுக்கடைகளை பலி செலுத்தினான். அதே போல யாரு? பிலேயாமும். பைபிள் சொல்லுது, பிலேயாம் யாரு? கள்ளத்தீர்க்கதரிசி. அவனும் 7 வெள்ளாட்டுக்கடாக்கள் 7 பலிபீடங்களில் பலி செலுத்துகிறான். 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்காங்க. ஆனா கர்த்தரோ மோசையினுடைய அந்த பலியை மாத்திரமே அங்கீகரிக்கிறார். கவனிங்க, இன்றைக்கு தேவனுக்கு நீங்க பலி செலுத்தக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னா, எந்த ஸ்தாபனமும் கிடையாது. எந்த ஸ்தாபனத்தில் நீங்க பலி செலுத்தி பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு ஒரு ஸ்தானம், அவருடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு நீங்க வந்து முழங்கால் போட்டு பாருங்க. அல்லேலூயா. பாருங்க. ஆனால் தேவன் யாரை உறுதிப்படுத்தினார்? பாருங்கள், அவருடைய வார்த்தையில் இருந்தவரையே. யாருங்க? அடிப்படை தத்துவம் மிக அதிகமான காரியம் அல்ல, தேவனுடைய வெளிப்பாடுதான் காரியம். எண்ணாகமம் 23:1 அப்படி சொல்லுகிறார். பாருங்கள். ஆகையால் இப்பொழுது சிந்தியுங்கள், இந்த மனிதர்கள் ஏன் இவர்கள் அழைக்கப்பட்டு இயேசுவானவரால் இந்த நிலையில் வைக்கப்பட்டார்கள்? நீங்கள் வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்றார். அவரை ஆராதிக்கிறார்கள். நிஜமான ஆராதனை அவர்கள் உள்ளங்களில் இருந்து மெய்யான ஆராதனை. நீங்கள் எனக்கு வீணாய ஆராதனை செய்கிறீர்கள். ஏன்? உங்கள் மனுஷருடைய பாரம்பரியங்களை உபதேசங்களாக போதித்து, ஆனால் தேவனுடைய கற்பனைகளை மக்களுக்கு அவமாக்குகிறீர்கள். உங்கள் பாரம்பரியங்களினாலே தேவனுடைய வசனத்தை என்ன செய்றீங்க? அவமாக்குகிறீர்கள் என்று இயேசு கடிந்து கொண்டார். பாரம்பரியங்கள் தான் இன்னைக்கு பெந்தகோஸ்தே அருமையான சகோதரர்களை, ஊழியக்காரர்களை குறித்து கேட்கிறேன். நீங்க கொடுக்கக்கூடிய பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்ட பேர்ல கொடுக்கிற ஞானஸ்நானம் பைபிள்ல எந்த ஒரு இடத்திலையும் இருக்கிறதா? எங்கேயாவது இருந்தால் எனக்கு காண்பீங்கள். ஆனால் வேதாகமம் முழுவதும் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 8:15, அப்போஸ்தலர் 10:48, அப்போஸ்தலர் 19:5, எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கு. அப்படியானால் நீங்கள் எங்கிருந்து பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர்கள்? இயேசு சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஒருமையில சொன்னார். அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு வெளிப்பாடு வேணும். வெளிப்பாடு இல்லாம நீங்க அப்படியே பண்ணிட்டு போனீங்கன்னா தேவன் அந்த பலியை அங்கீகரிப்பாராங்க? எங்க வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க பயபக்தியா ஆராதிக்கலாம், அந்நிபாஷை பேசலாம், தீர்க்கதரிசனம் உரைக்கலாம், நல்லா இருக்கலாம், எல்லாமே கரெக்ட், பர்ஃபெக்ட். ஆனா நீங்க பலியிடக்கூடிய அந்த ஸ்தானம் தவறாக இருக்குமானால் தேவன் அதை அங்கீகரிக்க போவதில்லை. இங்கு பெந்தகோஸ்தேக்காரங்களும் உள்ள வந்துருவாங்க. நான் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றேன், நல்லது.
நான் அந்நிய பாஷை பேசுறேன், நல்ல சகோதரனே சகோதரி, ஆனால் உன்னுடைய பலியை அங்கீகரிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் நீ பலியிடல. புரிகிறதா? அல்லேலூயா. பாருங்கள், அவர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களினாலே மனுஷனுடைய கற்பனைகளை போதித்து என்ன செய்யறாங்க? வீணான ஆராதனைன்னு பைபிள்ல இருக்கு. அவங்க ஆராதனை செய்யறாங்க, உத்தமமா செய்யறாங்க, பயபக்தி செய்யறாங்க. ஆனா அது வீணான ஆராதனைன்னு தேவன் சொன்னா யார் என்ன செய்ய முடியும்? அப்ப ஆராதனை செய்வதற்கும் ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு மெத்தடிஸ்ட் ஸ்தாபனத்தாரின் செய்தியை கொண்டு வந்தால் அது உங்களில் ஒரு பயனும் தராது. மெத்தடிஸ்ட் சபை பாருங்கள், நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். இப்பொழுது நான் அந்த லுத்தரின் சபையில் உள்ள ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்தா பிரயோஜனப்படுமா? படாது. இல்ல மெத்தடிஸ்ட் சபையினுடைய போதகத்தை செய்தியை கொண்டு வந்தா பிரயோஜனப்படாது. அங்க என்ன தேவது? மணவாட்டின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ மணவாட்டிக்குரிய செய்தியை தான் உங்களுக்கு கொண்டு வரணும். புரிகிறதா? ஒரு ரோமன் கத்தோலிக்க செய்தியை கொண்டு வர முடியாது. ஆமென். காலையில் எல்லாரும் வந்துட்டீங்க, நம்ம எல்லாரும் இப்பொழுது நாம் பரலோக ஜெபம் சொல்வோம், சொல்லிவிட்டு அருள் நிறைந்த மந்திரம் சொல்வோம் அப்படின்னா அந்த போதனை இங்கே செல்லுபடியாகுமா? மாதாவே வாழ்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அவ்வளோ பேர் எழுந்து வெளியே போயிருவீங்க. ஏன்னா மணவாட்டிக்கு அதுவல்ல, அது அவர்களுக்குரியது. அந்த போதனை இங்கே வர முடியாது. மெத்தடிஸ்ட் போதனை இங்கே வர முடியாது. லுத்தரின் போதனை இங்க வர முடியாது. பெந்தகோஸ்தே போதனை இங்க வர முடியாது. அல்லேலூயா. இது மணவாட்டியினுடைய யுகம். மணவாட்டிக்குரிய செய்தி எதுவோ அதுதான் இங்க போதிக்கப்படணும். இல்லைன்னா அது கிரியை செய்யாது. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த மெத்தடிஸ்ட் ஸ்தாபனத்தாரின் செய்தியை கொண்டு வந்தால் அது உங்களில் ஒரு பயனும் தராது. இதுவோ மணவாட்டியின் காலம். மோசே நோவாவுடைய செய்தியை போதித்தால், பாத்தீங்களா, மோசேக்கு முன்பாக தீர்க்கதரிசியாக நோவா இருக்கிறான். இப்போ மோசே வந்து பாருங்கள், நாம் எல்லோரும் நோவாவாகிய தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நோவா போல நாம் ஒரு பேழையை கட்டுவோம். தேவன் மறுபடியும் இந்த பூமியை தண்ணீரால் அழிக்க போகிறார். ஆகையால் சீக்கிரமாக நாம் அதை கட்டுவோம்னு சொன்னா அது கிரியை செய்யுமா? அது நோவா காலத்துக்குரிய செய்தி. அடுத்து மோசே வந்தால் அவனுடைய செய்தி வேற. இப்ப கவனிக்கணும், மோசேயினுடைய செய்தியை இயேசுவானவர் மோசேயினுடைய செய்தியை போதிப்பாரானால் அது எவ்வித பலனையும் தராது. நோவாவுடைய செய்தியை பிரசங்கம் பண்ண முடியாது, மோசேயினுடைய செய்தியை பிரசங்கம் பண்ண முடியாது. அது காலத்துக்குரிய செய்தி. ஒரு குழந்தையா பிறந்தாச்சா முதல்ல எடுத்த உடனே நல்ல திக்கான ஆரோக்கிய பால் கொடுக்கணும். சொல்லுங்களேன் வாயை திறந்து. என்ன கொடுக்கணும்? சேனை தண்ணி கொடுக்கணும். அதை மட்டும் புத்தியோட சொல்ல தெரியுதுல்ல. சேனை தண்ணின்னா அது தண்ணியா இருக்கும். அதை தான் கொடுத்தா தான் அதுக்கு சீரணமே ஆகுமா. எங்க வீட்டில் பிறந்து 1 மாசம் ஆக போது 3 பூனைக்குட்டி வெறும் பாலை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப மீனை கொண்டு கொடுத்தா, மட்டனை கொண்டு கொடுத்தா அது சரி வருமா? 1 மாசமும் பாலை தான் தாய்கிட்ட குடிச்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்ப அதுதான் காரியம். அது வளர்ச்சி பெற பெறதான் மாற்றம் வருகிறது இல்லையா? அப்ப அந்த சரி, இப்போ 1 வயசு ஆயிட்டு, மகனே நீ பிறந்த உடனே ஒரு சேனை தண்ணி கொடுத்து உனக்கு நான் பசியை போக்கினேன், இப்பொழுது உனக்கு சேனை தண்ணி வைத்திருக்கிறேன் அப்படின்னா அது டம்ளரை பிடுங்கி தூர எரிஞ்சிட்டு போயிடும். புரியுதா? ஏங்க, மோசேயினுடைய செய்தி இப்பொழுது கிரியை செய்யாது, நோவாவுடைய செய்தி கிரியை செய்யாது, புராட்டஸ்டன்ட்டுகள் செய்தி கிரியை செய்யாது, பெந்தகோஸ்தே செய்தி இப்போ கிரியை செய்யாது. இல்லை நாங்கள் சிபிஎம் ஆக்கோம், ஒன்றும் கிரியை செய்யாது. நாங்கள் ஏஜியாங்க, அதை அங்கே தூர போடு. ஆமென். நாங்கள் அந்த சபை, நாங்கள் இந்த சபை. பெந்தகோஸ்தே கிட்ட வரக்கூடாது. அது குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிற சபைன்னு பைபிள்ல எழுதியிருக்கு. வெளிப்படுத்தல் 3:14. நீ கண்ணு எப்படி இருக்கிறாய்? குருடனா இருக்கிறாய், தரித்திரனா இருக்கிறாய், நிர்வாணியா இருக்கிறாய். உன்னை என் வாய் நின்று என்ன செய்வேன்? ஒழுங்கா ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு சொல்றாரா இல்லையா?
நான் சொல்லல, பைபிளில் இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னால தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது பைபிளில் எழுதி வச்சிருக்கு. அப்ப இன்றைக்கு பெந்தெகோஸ்தே செய்தி என்ன செய்யாதுங்க? கிரியை செய்யவே செய்யாது. சமீபத்தில் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட பெந்தெகோஸ்தே ஊழியர்களின் ஐக்கிய கூட்டம் நடைபெற்றது. பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் தலைமையில் எனக்கும் அழைப்பு வந்தது. அந்த ஒன்லி ஊழியர்கள் மட்டும்தான் கலந்து கொள்றதுக்கு. எனக்கும் அங்கே லெட்டருங்க கிடக்கு. தினகரன் பால் தினகரன் வந்து பிரசங்கம் பண்றார். ஆமே, என்ன செய்யணும் சொல்லுங்கய்யா? பெந்தெகோஸ்தே ஐக்கியம், அதில் அவர் வந்து பிரசங்கம் பண்றாரு. ஏகப்பட்ட ஊழியக்காரங்க. எனக்கு வீட்டுக்கே தேடி வந்துருச்சு அழைப்பு. போகலாமா? போகக்கூடாதுன்னு இல்லை. போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? மத்தியானம் பிரியாணி கிடைக்கும். நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்குமா? கிடைக்காதே. நாம அவர்களை விட அதிக ஆகாரத்தை புசித்து நாம் கொழுத்து போயிருக்கிறோம். வார்த்தையை அவர்களுக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நம்ம பிரசங்கிக்க கூப்பிட்டா நம்ம போகலாம், பிரயோஜனம் இல்லை. தென்காசி திருநெல்வேலி மாவட்ட எல்லா ஊழியக்காரர்களும் வந்து ஒரு பெரிய மீட்டிங். நமக்கு ஆவியில் ஒரு மனமே இல்லை, போகல. லெட்டர் அங்கே இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஏன் தெரியுமா? அது இன்றைக்கு கிரியை செய்யாது. இன்றைக்கு பெந்தெகோஸ்தே செய்தி கிரியை செய்யாது. ஆமென். பெந்தெகோஸ்தே செய்தி நாம மனவாட்டி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமாங்க? நாம் எல்லோரும் இப்பொழுது அந்நிய பாஷை பேசுவோம், கொடுக்க முடியுமா? அது கிரியை செய்யவே செய்யாது. ஒரு பயனும் கிடையாதுங்கிறார் தீர்க்கதரிசி. பெந்தெகோஸ்தே செய்தி உங்களுக்கு மனவாட்டி கொண்டு கொடுத்தா அதனால ஒரு பயனும் கிடையாது. அது எவ்வித பாருங்கள், அது எவ்வித பலனையும் தராது. ஏனென்றால் முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் அங்கே கிடக்கின்றன. அந்த வித்துக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்ணீரால் தான் அவைகள் நீர் பாய்ச்சப்படும். வேறு எந்த சூழ்நிலையிலும் அது வளராது. அதை வளர்க்கும் தகுந்த நிலையாக இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் ஒரு கோழி முட்டையை எடுத்து ஒரு கோழியின் கீழ் அடை காய்க்க வைப்பீர்களானால் அது என்ன செய்யும்? பொரிக்கும். கோழி முட்டை நல்ல முட்டையாக இருந்ததுன்னா அந்த கோழிக்கு அடியில் கொண்டு வச்சிட்டிங்கன்னா பொரிச்சிடும். சரிங்க, கோழி இல்லாமலேயே குஞ்சு பொறிக்க வைக்காங்களா? அது எப்படி? செயற்கை முறையில் இல்லையா? என்ன சொல்லியிருக்கு? கோழி பண்ணையில் என்ன செய்வாங்கன்னா செயற்கை முறையில் குஞ்சு பொறிக்கும் பெட்டியில் வைப்பீர்களானாலும் எப்படியும் குஞ்சு பொறிக்கும். குஞ்சு பொறிக்கிறதுக்கு என்ன தேவை பாருங்க, இல்லையா? அதை ஒரு நாய்க்குட்டியின் கீழ், ஒரு நாயின் கீழாக வைத்துக் கொண்டு அந்த முட்டையை வைப்பீர்களானாலும் அது குஞ்சு பொறிக்குமா? கோழி குஞ்சு பொறிக்கிறதுக்கு எங்க வைத்தாலும் பொறிக்குமா? கோழிதான் வேண்டும் என்பதல்ல, ஒரு நாய் படுத்திருக்குமானால் அங்கே அந்த முட்டையை வைப்பாலும் அது பொறித்து விடுமா. ஏன் தெரியுமா? அந்த கோழி முட்டை வந்து பொறித்து குஞ்சு வர வேண்டுமானால் அதுக்கு இத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவை, அவ்வளோதான். அதனால தான் செயற்கை முறையில் முட்டையை பொறிக்க வைக்கிறாங்க. லெகான் முட்டை சாப்பிட்றோம் இல்லையா? நம்ம லெகான் கோழி முட்டை, லெகான் அதை என்ன சொல்லுவோம்ப்பா? அந்த கோழி கோழி கறி, பிராய்லர் அதெல்லாம் அப்படிதான். ஒரு நாளைக்கு எத்தனை கோழி தயார் பண்ணுறான், எத்தனை முட்டை பொறிக்க வைக்கிறான். உங்க அவ்வளோ வேறா? இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே டெய்லி கோழியை கொடுத்துருவான். அவ்வளோக்குள்ள உற்பத்தி ஆகுது. நம்ம கோழி வளர்ந்து குஞ்சு பொறித்து வளர்ந்து பெருசாகி அப்புறம் அடித்து சாப்பிட்றதா இருந்தால் நமக்கு அதை நடக்குமா? அவன் பார்த்தான் எல்லாம் கோழி பிரியர்கள் ஆயிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டான்? டக்குன்னு குஞ்சு பொறிக்க வச்சான். செயற்கை முறையில் குஞ்சு பொறிச்சு வச்சு உடனே ஊசியை போட்டு என்ன பண்ணிட்டான்? இப்படி கொழுக்க வச்சுட்டான். நல்ல ஊசி தான். இன்னைக்கு நல்ல டாக்டர் சொல்லுதாங்க, நீங்கள் பிராய்லரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் மரணம் வருங்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அதை கொழுக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஊட்டத்தத்து ஊசி போடுவாங்க. ஊசியெல்லாம் போட்டோன்னா அது பெருசாயிரும், புஃப்னு ஆயிரும். நீங்கள் அந்த அந்த புஃபா இருக்கிற கோழியை தாங்கன்னு சொல்லி நீங்கள் தின்னுட்டு இருப்பீங்க. ஆமே, அது அத்தனையோ அவ்வளோ பேருக்கும் பிரியாணி போடணுமே. அதனால தான் அவன் பார்த்தான் இஷ்டத்துக்கு கோழி அடித்து தள்ளிட்டான். குடியாரம் பெருத்தாம்னா டாஸ்மாகை திறந்துக்கிட்டே இருந்தான். திங்கிறவ பெருத்தானா கோழியை என்னச்சுதான் உற்பத்தி பண்ணிட்டான். இது நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, அது குஞ்சு பொறிக்க வைப்பதற்கு தேவையான தகுந்த நிலையாகிய
வெப்பமே, மிதமான வெப்பம் தான் அதுக்கு காரணம். அல்லேலூயா. ஆகவே அது தக்க நிலையின் கீழ் இருக்க வேண்டும். ஒரு நல்ல உயிருள்ள முட்டையை எடுத்து இறந்து போன ஒரு கோழியின் கீழ் வைப்பீர்களானால் அது குஞ்சு பொரிக்காது. நல்ல நிலை இருக்கிற முட்டைய உயிரோடு இருக்கிற கோழி அட வச்சாச்சுன்னா அது குஞ்சு பொரிக்கும். செத்து போன ஒரு கோழியில கொண்டு வச்சா பொரிக்குமா? ஏன்னா அதனுடைய வெப்பம் போய் அது குளிர்ந்த நிலைக்கு வந்துடும். அப்படினால அங்கு வெப்பம் தான் அவசியம். அல்லேலூயா. பாருங்க, அது ஒரு பிரமாணம். நல்லது. நாம் வசிக்கும் இந்த காலத்திலும் அது அவ்விதமாகவே இருக்கிறது. அதை செய்யத்தக்கதான இந்த காலத்துக்குரிய தேவனுடைய வழி என்னதென்று கண்டுகொள்ள வேண்டும். மார்ட்டின் லூத்தரும் அதை கண்டுபிடித்தார், ஜான் வெஸ்லியும் அதை கண்டுபிடித்தார், பெந்தகோஸ்தேயரும் தங்கள் காலத்தில் அதை கண்டுபிடித்தனர். தேவனுடைய காலமும் அதை செய்யத்தக்கதான நேரமும். அல்லேலூயா. இப்போது பெந்தகோஸ்தேயர் அந்த சகோதரர் தன்னுடைய கண்களில் ஒன்றை இழந்ததா. சரி, இது வேற ஒரு காரியம், அப்படி கொண்டு போயிடும், இது தேவையில்லை. போட்டு சரி போதும். பாருங்க, பிறகு அவர்கள் இதையும் அதையும் பிரிக்க தொடங்கி ஸ்தாபனங்களை உண்டாக்கினர். ஒருவர் மேகத்தின் மேல் வருகிறார், மற்றவர்கள் முட்புதரில் வருகிறார், இவ்வாறே போய்விடுகிறது. ஸ்தாபனங்கள் இதைத்தான் செய்கின்றன. பாருங்கள், தேவன் ஸ்தாபனங்களுக்கு காரணர் அல்ல. எந்த ஒரு ஸ்தாபனங்களும் தேவனால் உண்டானது அல்ல. என்றைக்கு அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொள்ளுகிறார்களோ அப்பொழுது மரித்து போய்விடுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு அவர்கள் சென்று கொண்டே இருந்தார்கள். தேவன் பகலில் மேக ஸ்தம்பத்தினால, இரவின் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கூட இருந்தார். ஆனா இந்த மோவாபியர்கள் என்ன செய்தாங்க? ஒரு ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டாங்க. ஆகையால் இன்றைக்கு இந்த ஸ்தாபனம் என்ற ஒன்று உண்டாக்கி கொண்டால் கண்டிப்பாக அது மரித்து போய்விடுகிறது. காரணம், அங்கு மனிதனுடைய பிரமாணங்கள் வந்து விடுகிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன இல்லை? ஸ்தாபனம் கிடையாது. ஸ்தாபனம் தேவனால் உண்டான ஒன்று அல்ல. ஏனென்றால் ஸ்தாபனங்கள் பாபிலோன் ஆகும். அவர் குழப்பத்திற்கு காரணர் அல்ல. அதை காண்பதற்கு நீங்கள் அறிவாளியாக இருக்க வேண்டியது கூட இல்லை. பாருங்கள், இப்பொழுது அவர்கள் அதை விசுவாசிப்பதால் தேவன் மனிதனை சந்திக்கும் ஒரு உண்மையான ஸ்தானம் இருப்பது அவசியமா இருக்கிறது. பாத்தீங்களா, தேவன் மனிதனை சந்திக்கக்கூடிய காலம். பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் அவர்கள் என்ன வைத்திருந்தார்கள்? ஆசரிப்பு கூடாரம் என்ற திரைச்சீல்களினால், அதாவது என்ன சொல்றோம், தோள்களினால் செய்யப்பட்ட திரைச்சீல்களை செய்து தொங்க விட்டுறாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன இருந்தது? உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனை தளிர்த்த கோல், தேவனுடைய வார்த்தையாகிய கற்பலைகள். தேவன் சொல்றாரு, அங்கே நான் உங்களை சந்திப்பேன். யாராவது எடுத்திருந்தா வாசிங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, அதை நான் குறித்து வைக்கல. தேவன் சொல்றாரு, தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு இடம், மக்கள் தேவனை சந்திக்கக்கூடிய இடமாக இருந்தது. தேவன் மக்களை சந்திக்கக்கூடிய இடமாக இருந்தது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. பெரிய தேவாலயம் அல்ல, பெரிய கட்டடம் அல்ல. அவன் திரைச்சீலைகளுக்குள்ளாக வைக்கப்பட்டிருந்த ஒரு கூடாரம். அங்குதான் நான் தேவனை சந்திப்பேன், இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் என்ன செய்வேன்? பேசுவேன் அப்படின்னு சொல்றார். நான் குறிப்பெடுக்க மறந்துட்டேன். யாராவது இருக்காப்பா? இங்கே இருந்தா எடுத்து போடுங்க. யாத்ராகமம் 25:22 வசனத்தை வாசிப்போம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக. பாருங்க, கிருபாசனத்தை பெட்டியின் மேல் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்க சாட்சி பிரமாணத்தை வைப்பாக, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சந்திக்கக்கூடிய இடம் எதுவா இருந்தது? ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியாக. அங்குதான் தேவனை சந்திக்க முடியும், வேற எங்கே சந்திக்க முடியாது. தேவன் அங்குதான் அவர் பேசுவாராம். பாருங்கள், நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிற வேளையெல்லாம் உன்னோடு சொல்லுவேன்.
நான் பேசக்கூடிய இடம் அதுதான், நான் உங்களை சந்திக்கக்கூடிய இடம் அதுதான், அதே போல நீங்கள் என்னை சந்திக்கக்கூடிய இடம் தான். அந்த தேவன் ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிற, அங்குதான் நான் தேவனை சந்திக்க முடியும். அதற்கொன்று ஒரு பிரத்யேகமா இடம் இருந்தது. பின்பு சாலமோனுடைய காலத்தில் சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்காக என்ன பண்ணான்? என்னன்னா கர்த்தருடைய நாமத்திற்காக. கர்த்தருடைய நாமம் என்னது? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதங்களிலே ஓசன்னா. அந்த கர்த்தருடைய நாமம் என்பது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். சாலமோன் அந்த நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான். அவர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்தில் இஸ்ரவேலர்கள் பலி செலுத்தினார்கள். ஆகையால் இந்த தேவாலயத்தை பார்த்து எங்கிருந்து ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது, அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டது. காரணம், அது கர்த்தருடைய நாமத்துக்காக கட்டப்பட்டது. ஆலயம் நம்ம எதுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் ஜெபம்னு பெயர் வச்சிருக்கோம்? ஒரு சகோதரி முன்னால வந்தாங்க, சுத்தமல்லியிலிருந்து ஒரு சகோதரி என்கிட்ட. அந்த பாம்பே போன உடனே எல்லாரும் கொலை போட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க, நீங்க பிரென்காம் கூடாரன்னு வச்ச மாதிரி ஸ்டீபன் கூடாரன்னு வைங்கன்னாங்க. என்ன பேர் வைக்கணுமா? உண்மையை சொல்றேன், நான் போய் சொல்ல. ஸ்டீபன் கூடாரன்னு பெயர் வைங்கன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு எதுக்கு கூடாரம் அப்படின்னு. எனக்கு அங்கே இருக்கு கூடாரம், இது தேவனுடைய கூடாரம். இந்த கல்லின் மேல் என் சபையை கேட்டோம். அவருடைய சபைக்கு அவர் பெயர் வைக்கலன்னா பாரு என்னங்க? இயேசு கிறிஸ்துடைய சபைக்கு யார் பெயர் வைக்கணும்? இயேசு கிறிஸ்துடைய பெயர் தானே வைக்கணும். என் வீட்டுக்கு ஸ்டீபன் வைப்பேன், என் வீட்டுக்கு முன்னால ஸ்டீபன் போடலாம், உங்க வீட்டில் நீங்க வைக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய பெயரை வைக்க முடியுமா? அது அவருடைய சபையில தான் வைக்க முடியும். கொஞ்ச நாள்ல புற்றுநோய் வந்து எலும்பு தோலாயிட்டு மரித்து போனாங்க. தேவனோடு விளையாடக்கூடாது, ஊழியக்காரனோடு தர்க்கம் பண்ணக்கூடாது. ஊழியக்காரன் தேவன் கொடுக்கிற வெளிப்பாட்டில் தான் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவன் மனிதனை சந்திக்கும் ஒரு உண்மையான ஸ்தானம் இருக்கிறது. பின்பு சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். அங்கு கர்த்தருடைய நாமத்துக்கு கட்டப்பட்ட ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினான். ஆமென். தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிவிட்டது. அந்த பலிகளை எல்லாம் தேவன் அங்கீகரித்தார், ஜனங்களை ஆசீர்வதித்தார். அந்த ஸ்தானத்தில் மட்டும்தாங்க, வேற எங்கேயும் நீங்க பண்ண முடியாது. அந்த ஸ்தானம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் தான் எனக்கு டைம் இருக்கு. இப்பொழுது 2வது வசனத்தை கவனிங்கள். நான் தெரிந்தெடுக்கும் ஸ்தானத்தில் ஆராதனை செய். நீங்க ஆராதனை செய்யக்கூடிய இடமும் கூட தேவன் தெரிந்தெடுக்கிற அந்த ஸ்தலத்துல தான் நீங்க செய்யணும். நம்ம விருப்பப்படி செய்ய முடியாது. அவர்கள் ஆராதிக்கும் இடத்தில் போய் பலியிட வேண்டும். நான் தெரிந்தெடுத்த ஸ்தானம். நீ தெரிந்தெடுத்ததல்ல. நீ ஆர்சியை தேர்ந்தெடுப்பாய், சிஎஸ்ஐ தேர்ந்தெடுப்பாய், புராட்டஸ்டன்ட்டை தேர்ந்தெடுப்பாய், பெந்தகோஸ்தை தேர்ந்தெடுப்பாய், எதை வேண்டுமானாலும் எந்த ஸ்தானத்தாலும் தெரிந்து கொள்ள எடுப்பாய். அந்த ஸ்தானத்தில் அல்ல, நான் தெரிந்தெடுக்கும் ஸ்தானத்தில் போய் நீ பலி செலுத்து. புரியுதா உங்களுக்கு? நம்ம விருப்பப்படி செய்ய முடியாது பிரியமானவர்களே. ஆமென். பாருங்கள், இங்க அழகா இருக்கு பாருங்க. நான் தெரிந்தெடுத்த ஸ்தானம், நீ தெரிந்தெடுத்ததல்ல. ஓ, நீங்கள் தெரிந்து கொள்ள இடத்துல போய் நீங்க பலி செலுத்த முடியாது. தேவன் தெரிந்தெடுத்த ஒரு ஸ்தானம் இருக்கிறது. மனிதன் தெரிந்தெடுத்தது அல்ல, நான் தெரிந்தெடுத்தது. நீ இந்த இடத்தில் ஆராதனை செய். அப்படியானால் அங்கே ஒரு ஸ்தானம் தான் உண்டு என்றும் மற்றவை எல்லாம் வீண் என்றும் காட்டுகிறதே. நீங்க வேற எங்க போய் ஆராதனை செய்தாலும் அது வீணான ஆராதனை. நான் சொல்லல, இந்த காலத்துக்குரிய தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி சொல்றார். ஆமென். நீ தேவனை ஆராதிப்பதற்கு ஒரே ஒரு ஸ்தலம் தான் இருக்குது. அங்கதான் ஆராதிக்கணும், அப்பொழுதுதான் தேவன் அங்கீகரிப்பார். அங்கதான் பலி செலுத்தணும், அப்பொழுதுதான் தேவன் அங்கீகரிப்பார். அப்பொழுதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்கள், அப்படியானால் அங்கே ஒரே ஒரு ஸ்தானம் தான் உண்டு என்றும் மற்றவை எல்லாம் வீண் என்றும் காட்டுகிறது. அது உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்கக்கூடாது, ஆனால் அவருடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்க வேண்டும். யார் தெரிந்து? நான் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீ பலி செலுத்து. நம்ம விருப்பப்படி செய்ய முடியாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. கவனிங்க, அது அவருடைய தெரிந்தெடுப்பு. நான் தெரிந்தெடுத்த ஸ்தானம், அங்கேதான் நீங்கள் உங்கள் பலியுடன் ஆராதனை செய்ய வேண்டும்.
காயின் தன் பலியை கொண்டு வந்தான், ஆபேல் தன்னுடைய பலியை கொண்டு வந்தான். நீங்கள் அதை எந்த இடத்திற்கு எடுத்து செல்லுகிறீர்கள் என்பதை பொறுத்திருக்கிறது. அவர் தெரிந்தெடுக்கும் ஸ்தானத்திற்குள் நீங்கள் அதை எடுத்து செல்வீர்களானால் அது முற்றிலும் சரியானதாக இருக்கும். அவர் அதை ஏற்றுக்கொள்வார். அவ்விதம் இல்லை என்றால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அது அதே பலியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்திற்குள் கொண்டு வரப்படாவிட்டால் அது தள்ளப்பட்டு விடும். பயங்கரமான வார்த்தை இருக்கு பாருங்க. உங்க தசம பாகத்தை செலுத்துறத கூட தேவன் தெரிந்தெடுத்து வைக்கிற அந்த ஸ்தானத்தில் அவருடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தில் தசமபாகம் செலுத்தினாதான் தேவன் அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிப்பார். புரியுதா உங்களுக்கு? தசமபாகத்தானே செலுத்துறேன்ட்டு எல்லா இடத்துலையும் நீங்க எந்த ஸ்தாபனத்தில் போய் செலுத்தி விட முடியாது. தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தில் தான் நீங்க ஆராதனை செய்யணும். அங்குதான் உங்கள் காணிக்கைகளை கொண்டு வரணும். அங்குதான் நீங்கள் தசமபாகம் என்ன செய்யணும்? செலுத்தணும். அப்பொழுதுதான் தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாம் இருப்பகட்டும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் தன்னுடைய தசமபாகத்தை எங்கு கொண்டு கொடுத்தான்? சொல்லுங்க. மெல்கிசேதேக்கு. அவர் நாட்களின் துவக்கம் ஜீவனின் முடியில்லாதவர். சொல்லப்போனா யார் அந்த மெல்கிசேதேக்கு என்ற செய்தியில நீங்க தீர்க்கதரிசி செய்தியில பாத்தீங்கன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமென். ஏன் ஆபிரகாம் அங்கே இருக்கக்கூடிய ஆராதனை ஸ்தலமோ அல்லது யூதர்களுடைய ஜெபாலயமோ அல்லது எங்கே கொண்டு அவர்கள் தசமபாகத்தை செலுத்தல? எங்கு வருகிறான்? சொல்லுங்க. மெல்கிசேதேக்கு இருக்கிற இடத்துல அவரிடத்திலே அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தசமபாகத்தை செலுத்துகிறான். மெல்கிசேதேக்கு அவருக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுத்து ஆபிரகாமை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். சரிதானா? பாருங்க. அப்ப தசமபாகம் உங்களுக்கு எங்க கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுங்கிறதும் பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா. ஒரு ஆர்சி ஸ்தாபனத்தில் போய் தசமபாகம் கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டாரு. ஒரு புராட்டஸ்டன்ட், ஒரு பெந்தகோஸ்தை அங்கே போய் நீங்க தசமபாகம் செலுத்த முடியுமானால் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். அவர் தெரிந்தெடுத்த ஒரு ஸ்தானம், நாம் தெரிந்தெடுப்பதில்லை. அது பழைய ஏற்பாட்டிலிருந்து வருது. ஆபீப் மாதத்திலே நான் தெரிந்து கொள்ளும் என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ என்ன செய்? பஸ்காவை பலியிடுன்னு சொன்னா இன்றைக்கு அதுதான், மாற்ற முடியாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே கவனிங்க. ஆகையால் இப்பொழுது நாம் இந்த பலியை எங்கே கொண்டு வர விரும்புகிறோம் என்பதை கண்டுபிடிக்க விரும்புகிறோம். அதை நாம் கண்டுபிடிக்க கூடுமானால் நாம் அனைவரும் பரலோகத்திற்கு செல்ல விரும்புகிறோம் இல்லையா? பரலோகத்துக்கு செல்ல விரும்புகிறோம் இல்லையா? ஆமென். சத்தத்தை காடலன்னு விரும்பலையான்னு நினைச்சிட்டேன். நாம் எல்லோரும் குற்றம் புரிந்தவர்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இயேசுவே பலியாயிருக்கிறார் என்பதை நாம் எல்லோரும் நம்புகிறோம். இப்போது அவரை எங்கே எடுத்து செல்வது? ஆமென். எங்கே அது அங்கீகரிக்கப்படும் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். பாருங்கள், அது சரிதான். அவரை எங்கே எடுத்து செல்வது என்று வேதாகம் நமக்கு அறிவிக்கிறது. அப்படியானால் அது அங்கீகரிக்கப்படும். அந்த இடத்திற்கு வெளியே அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நீங்க ரொம்ப பயபக்தியா ஜாக்கிரதையோடு நம்ம கவனிக்கணும். முதலே அவர் போட்டார், ஒரு எச்சரிக்கை போட்டு வர்றார். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அநேக தசமா கொடுத்தா ஆசீர்வாதம் வர மாட்டேங்கியா? சும்மா இஷ்டத்துக்கு எங்கேயாவது போய் கொடுத்துட்டு போனா அது எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. உங்கள் தசமபாகத்தை உத்தமமான தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தில் கொடுத்தீங்கன்னா தேவன் வாளத்தின் பலகணியை திறப்பார். நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவார். பாருங்க, அது எவ்வளவு பெரிய காரியம். சரி, இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தார்கள் இல்லையா? தேவன் என்ன சொன்னார் மோசேயின் இடத்துல? இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் எகிப்திலிருந்து வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாக போய் அங்கே எனக்கு என்ன செய்ய ஆராதனை செய்வீர்களாக சொன்னாரா சொல்லலையா? எகிப்திலே ஆராதனை செய்யறோம். நாங்க வீட்டிலேயே செய்யறோம். இன்னைக்கு கடைசி கால செய்தியில் அனைவர் நாங்க வீட்டிலேயே செய்தி கேட்போம், நாங்க வீட்டிலேயே ஆராதிப்போம். நீ சபைக்கு போகல அப்படின்னா நீ தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்கிறாய் என்று அர்த்தம். 5 விதமான ஊழியத்தை தேவன் எதற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்?
பவுலுடைய காலத்தில் இருந்தே அது இருக்கிறதே. ஆமே, நான் வீட்டில் இருந்து நீங்கள் எவ்வளோ உத்தமமாக ஜெபிச்சாலும் சரி, உத்தமமாக செய்தியை கேட்டாலும் சரி, புஸ்தகமாக இருந்தாலும் சரி, தேவன் அதை கணக்கில் எடுக்கவே மாட்டாருங்க. ஏன்னா சபை கூடி வருகிறது சிலர் விட்டு விடுகிற போல என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகரை எழுதும். தமிழில் பக்தி விருத்தி அடைவதற்கான இருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ட், பரிபூர்ணம் அடைவதற்காக. நீங்க சபைக்கு வரலன்னா எந்த ஒரு விசுவாசியும் பரிபூர்ணம் அடையவே முடியாதுங்க. ஏன்னா வார்த்தை அப்படி சொல்லுது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? சபையானது பரிபூர்ணம் அடைவதற்காக. தமிழ்ல பக்தி விருத்தி அடைவதற்காக இருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை, பர்ஃபெக்ஷன், பரிபூர்ணம். நாம பரிபூர்ணம் அடையணும்னா நீங்க சபைக்கு போய் தான் ஆகணும். அதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன சொல்றாருன்னா, எகிப்திலிருந்து 3 நாள் பிரயாணமா போகணுமா. பார்த்திருக்கீங்களா அந்த வேத பகுதியை? ஆமென். எகிப்திலிருந்து 3 நாள் வனாந்தரத்தில் பிரயாணமா போய் அங்க தேவனுக்கு நீங்க ஆராதனை செய்யுங்கள்னு சொல்லிருக்காங்க. மோசே அப்படிதான் கேட்கிறார். அவர் மோசே பார்வனத்தில் கேட்கும்போது பார்வன் சொல்றான், ஏன் இங்கே நீங்க ஆராதனை பண்ணுங்களேன். ஆமென். ஏன் இங்கே நாங்கள் ஆராதனைக்கு ஏற்பாடு பண்ணி தரோம், இங்கே நீங்க உங்க தேவனுக்கு ஆராதனை பண்ணுங்க, நாங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இல்லை, நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாக போய் அங்குதான் நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று மோசே பார்வோனிடத்தில் சொல்றான். அப்ப தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தில் போய் ஆராதனை செய்யலைன்னா அது ஆராதனை கிடையாதுங்க. நான் யாரையும் குற்றப்படுத்தலை, ஏன்னா தேவனுடைய வார்த்தை அங்க அப்படித்தான் சொல்லுகிறது. ஆமென். இந்த மணி நேரம் மணவாட்டி தேவனுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இடத்துல போய் நீங்க ஆராதனை செய்தீங்கன்னா தேவன் அந்த ஆராதனையை அங்கீகரிப்பார். வேற எங்க போய் நீங்க ஆராதனை செய்தாலும் தேவன் அந்த ஆராதனையை அங்கீகரிக்க மாட்டார், அந்த பலியை அங்கீகரிக்க மாட்டார், அந்த காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டார், அந்த தசமத்தை அங்கீகரிக்க மாட்டார். ஆமென். என்ன நான் அதை சொல்லல, தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறோம். பலியை வைப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த ஸ்தானத்தை நாம் இங்கேயும் கவனிப்பாங்க. பலியை வைப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த ஸ்தானம் இந்த வாசல்களில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் அதை வைத்து விட முடியாது. பார்த்தீங்களா, நீ எகிப்தில் உள்ள எந்த வாசல்களில் என்ன செய்யாத, அதை பலி செலுத்தாத. அதை வைப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த ஸ்தானத்தில் தான், அந்த ஸ்தானத்தில் அவர் தமது பெயரையும் வைத்துள்ளார். ஆமென். தேவன் தெரிந்தெடுத்த ஸ்தானத்தில் யாருடைய பெயர் இருக்கும்? தேவனுடைய பெயர் இருக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற பெயர் இருக்கும். அங்க பிசாசை துரத்துறது அந்த நாமம் தான், அங்க ஞானஸ்தானம் கொடுக்கிறது அந்த நாமம் தான், அங்க ஆசீர்வதிக்கிறது அந்த நாமம் தான். எல்லாவற்றுக்கும் வார்த்தையினாலது கிரியினாலாவது எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் செய்யணும். அங்கதான் உன் பலி செலுத்தணும். புரியுதா? என்ன செல்லாது, இனி காலம் செல்லாது. இது RCCS ஒரு ஸ்தாபனமானது போது பெந்தெகோஸ்தே ஸ்தாபனம் தானே, கோட்பாடுகள் நிறைந்தது தானே. அல்லேலூயா. பாருங்கள், அந்த ஸ்தானத்தில் அவர் தமது பெயரையும் வைத்துள்ளார். பாருங்கள், அவர் அதைத்தான் இங்கே கூறினார். அவர் அதிலே தமது நாமத்தை வைக்க தெரிந்து கொண்டார். இப்போது இந்த இடத்திற்காக வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் அவர் தமது நாமத்தை வைத்த இடமும் அதுதான். இப்போது இந்த 16ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம், கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. எங்க பலியிடணும் பிரியமானவர்களே? அது தேவன் தெரிந்தெடுத்த ஸ்தானம், அது அவருடைய நாமம் விளங்கும்படி தெரிந்தெடுத்த ஸ்தானத்தில். உபாகமம் 16:2. இப்போது உங்கள் உத்தமத்தையும் நீங்கள் அறிக்கை செய்ய விரும்பும் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு மெதடிஸ்ட் பலிபீடத்திற்கோ அல்லது ஒரு பாப்டிஸ்ட் பலிபீடத்திற்கோ அல்லது ஒரு பெந்தெகோஸ்தே பலிபீடத்திற்கோ உங்களால் எடுத்து செல்ல முடியாது. ஒரு காலத்தில் நான் ரோமன் கத்தோலிக்கனா இருந்தேன். என்னுடைய பாவத்தை நான் ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்ய மாட்டேன், அந்த சபை குருவான ஒரு இடத்துல அறிக்கை செய்வேன். அப்படித்தானே நீங்கள் இருந்தீர்கள்? அல்போன்ஸ் சகோதரி இருக்காங்க, அப்படிதானங்க? குருவானவர் அங்கே ஒரு சேரில் உட்கார்ந்துருப்பார். அதுக்கு இடையில் என்ன இருக்கும்? நம்ம பனை நாரில் பின்னப்பட்ட ஒரு ஜாலி இருக்கும். நம்ம இந்த பக்கம் முழங்கால் போட்டு என்ன செய்கிறோம்? நம்ம செய்த பாவத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவோம். அந்த பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக ஒரு 2 பரலோக ஜெபம் 2 அருள் இருந்த மரம் சொல்லப்பான்னு.
நம்ம அதை சொன்னோட தான் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், என் பாவம் மன்னிக்கப்பட்டு. அடுத்த வாரம் அதே தான் அடுத்த வாரம் அதே பாவத்தை தான் திரும்ப சொல்லுவோம். அதுக்கு அடுத்த வாரம் அதான் 10 வருஷம் ஆனாலும் அதே தான் சொல்லிட்டு இருப்பான். நீ திருந்தவும் மாட்ட, நீ பாவம் மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? நமக்கு இன்னும் மோசமான பாவியாக தான் மாறிக்கிட்டு இருந்தேன். மன்னிக்கப்படாது. ஆனா பைபிள் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு கொடுக்கிறவனா இரக்கம் வருவான். அது நமக்காக பலியான, நமக்காக இரத்த சிந்தன, பாவ நிவாரணத்துக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசுவின் இடத்தில் நாம் வர வேண்டும். தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒரே ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற யார் இடத்துலையும் போய் நம்ம பாவரிக்கை செய்ய முடியாது. ஆனா ஒரு காலத்தில் நாங்கள் அதை செய்தோமே, ஆமென், ஒரு காலத்தில் நம்ம அதை செய்தோம். ஆனா இப்ப அந்த பலிபீடத்துக்கு போக முடியுமா? பாவரிக்கை பண்ண முடியாது. புராட்டஸ்டன்ட் பலிபீடத்துக்கு போக முடியுமா? முடியாது. மெத்தடிஸ்ட் பலிபீடத்துக்கு போக முடியுமா? பெந்தகோஸ்தே பலியிடத்தில் போய், ஒரு பெந்தகோஸ்தே சபையில போய் நீங்க பாவரிக்கை செய்தா உங்க பாவம் மன்னிக்கப்படுமா? நோ, அது போய்விட்டது. அது குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வெது வெதுப்பா இருக்கிற ஒரு சபையாக போய்விட்டது. ஆமென். அதெல்லாம் ஒரு காலத்து, ஏன்னா வரங்கள் புதுப்பிக்கப்படுதல் அங்கே இருந்தது ஒரு காலத்துல, இப்போ அதுவும் பாரம்பரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைல, இன்றைக்கு அவருடைய நாமம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு நம்ம வந்தாகணும். அல்லேலூயா. பாருங்கள், அவர் தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஒரு பலிபீடம் எங்கேயோ இருக்கிறது. அந்த ஸ்தானத்தில் அவர் உங்களை சந்திப்பார். பாருங்கள், அவர் உங்கள் பலியை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக நீங்கள் அந்த சரியான ஸ்தானத்திற்கு வர வேண்டும். பாருங்கள், அதற்குள்ளாக வர வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு ஸ்தானத்தில் பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல், பலியில் அது எதற்கு மாதிரியா இருக்கிறது? எவ்வளவு இருக்குப்பா? நிறைய இருக்குல்ல. வாய் முடிஞ்சிருக்கு, வாய் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த வாரம் பார்ப்போம் இல்லையா? இப்ப நாம இந்த ஸ்தானத்தை மட்டும் பற்றி பேசிட்டோம். இனி அடுத்தது பலியில எதற்கு மாதிரியா இருக்கிறது? அந்த புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும் இல்லையா? அடுத்த வாரம் சாப்பிடுவோமா? புளிப்பில்லாத அப்பம் என்பது கலப்படம் இல்லாத தேவனுடைய வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? அடுத்த வாரம் நாம் அதை பார்ப்போம். இன்று நாம் இதோடு முடித்துக் கொள்வோம். இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? உபாகமம் 16:2-3 பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல், அதுக்கு மேல வந்திருக்கோம். கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு ஸ்தானத்துல தான் நீங்க அந்த பஸ்காவை பலியிடணும். ஸ்தோத்திர பலிகளை கூட நீங்க எங்க எடுத்தா கேட்குமா? தேவன் மகிமைப்படுவார். பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். எந்த இடத்துல ஸ்தோத்திர பலி எடுத்த? அவருடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டு அந்த ஸ்தானத்துல போய் நீங்க ஸ்தோத்திர பலியிட்டா தான் தேவன் மகிமைப்படுவார். இப்படி ஒரு செய்தியை நான் கூட இதுவரைக்கும் புரிஞ்சதில்லை. ரொம்ப பயங்கரமா இருக்கு. அன்னையா இப்ப ஆர்சி சபையில போய் முழங்கால் போட்டுக்கிட்டு ஆண்டவரே என் பாதம் பண்ணி ஆண்டவரே உங்க பலி அங்கீகரிக்கப்படுமா? புராட்டஸ்டன்ட்டுக்கு போனா, பெந்தகோஸ்தைக்கு போனா, வாய் திறந்து சொல்லுங்க, பெந்தகோஸ்தைக்கு போனா அங்கேயும் கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்க பெந்தகோஸ்தை, நாங்க சிபிஎம், நாங்க ஏஜி, நாங்க ஓஜின்னு சொல்லி என்னத்தெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமை இல்ல பிரியமானவர்களே. அவருடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானம். அங்கதான் பஸ்காவை என்ன செய்யணும்? பலியிடணும். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரசங்கிக்கிற ஒரு சபையை தேர்ந்தெடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு சபையை தேர்ந்தெடுங்க. தேவனுடைய வார்த்தையை தவிர எந்த மனுஷனுடைய கொள்கைகளோ கோட்பாடுகளோ இல்லாத ஒரு சபையை தேர்ந்தெடுங்க. அங்கு போய் நீங்க கர்த்தராகிய இயேசுவே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னா உடனே அந்த ஜெபம் கேட்கப்படும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பரிசேயன் இருந்தான், ஒரு ஆயக்காரன் இருந்தான். பரிசேயர் அன்றைக்கு இருந்த தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம் எதுவா இருந்தது? எருசலேம் தேவாலயம். அன்னைக்கு அதுதானங்க, எருசலேம் தேவாலயம் தான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானமா இருந்தது. அதனால அந்த தேவாலயத்தை பார்த்து ஜெபிச்சா கூட ஜெபம் கேட்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? எங்கிருந்து தானியேல் என்ன செய்தான்? எருசலேம் தேவாலயம் எங்க இருக்கிறதோ,
தன்னுடைய பலகணிகளை திறந்து வைத்து அதை நோக்கி பார்த்து ஜெபித்தான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சிங்கத்தின் வாயை தேவன் கட்டினார். ஏன்னா தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம், தம்முடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம் அன்றைக்கு எருசலேம் தேவாலயம். இன்றைக்கோ எருசலேம் தேவாலயம் கிபி 70ஆம் ஆண்டுல இடிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு சுவர் இருக்கிறது, அதுக்கு அழுகைன்னு சுவர் பேரு. இன்றைக்கு யூதர்கள் என்ன செய்யறாங்களா, அந்த சுவர்ல போய் முட்டுறாங்க, முட்டி முட்டி ஜெபிக்காங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க நம்பிக்கை இன்னும் போகல, அப்படியே இருக்கு. ஆனா அந்த எருசலேம் தேவாலயம் மீண்டும் என்ன செய்யப்படும், கட்டப்படும் என்று வேதத்தில் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமான இடத்துல தான் இஸ்லாமியர்களும் ரோமர்களும் அங்கு வந்து ஆட்சியை பிடிச்சி வச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அது யாருக்கு சொந்தமானது? எங்க காசா யாருக்கு சொந்தமானதுங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பாலஸ்தீனா யாருக்கு சொந்தமானது? சரித்திரம் இவங்களுக்கு தெரியாது. சரித்திரம் அதுதான். தேவன் பாலும் தேனும் ஓடுகிற எபேசியரும் கானானியரும் ஏத்தியரும் அவருடைய அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமா தருகன்னு அன்றைக்கு கொடுத்துட்டாரு. ஆமென். அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமானது. இன்னைக்கு அலெக்சா மசூதி அங்க கட்டியிருக்கிறாங்க. ஆமென். அதை இடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு இப்போ நியூஸ் வருது. ஏன்னா இன்றைக்கு இஸ்ரவேலின் தலைநகரம் டெல்லவீவ். ஆனா இதே ட்ரம்ப் கடந்த முறை வரும் பொழுது அமெரிக்காவை ஆட்சி செய்கிற காலத்தில் இஸ்ரேலின் தலைநகரம் ஜெருசலேம் என்று பகிரங்கமாக அறிவித்தார். அநேக நாடுகள் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா 3 மதத்தினருக்கும் அது சேர்ந்ததாக அது இருக்கிறது இப்பொழுது. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார், யுத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியும் அந்த தேவாலயத்தை கட்ட செய்து அந்த பலிபீடத்தை செப்பனிட வைத்து சிகப்பு கிடாரிகளை அவர்கள் என்ன செய்வார்கள், பலியாக செலுத்த போகிற அந்த காலம் நெருங்கிட்டு எங்க வந்துட்டு பாருங்க. அப்ப தேவன் தம்முடைய வார்த்தையில ஒரு வார்த்தை கூட, ஒரு எழுத்தின் உறுப்பு கூட விழுந்து போகாது. தேவன் அப்படியே இந்த வேதாகமத்தில் என்னெல்லாம் எழுதி இருக்கிறதோ அது அப்படியே நடக்கும். இன்னைக்கு தீவிரவாதிகள் சொன்னா அது யாரு, இஸ்மாயில். அது பைபிள்லே இருக்கு. இன்றைக்கு நேரத்தில் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இன்னைக்கு அப்படித்தான் இருப்பான். அவன் என்னைக்காவது மாறுதானா, மாறவே மாட்டான். அவன் அப்படித்தான், அவன் சுபாவமே அதுதான். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. தேவன் தெரிந்தெடுத்த அந்த ஸ்தானத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 2 காரியத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அதாவது ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் தேவாலயத்துக்கு போனாங்க. அதுதான் தேவனுடைய நாமம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானம். அங்கதான் கர்த்தருடைய நாமத்துக்காக கட்டப்பட்ட ஆலயத்தில் போய் ஒருவன் என்ன செய்யறான், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசம் இருக்கிறேன், சம்பாத்தியத்தில் தசமாக கொடுக்குறேன், நான் அப்படி செய்கிறேன், நான் இப்படி செய்கிறேன், நான் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிறேன். இந்த ஆயக்காரனை போலாம் கிடையாதுப்பா, நான் ரொம்ப தூய்மை. யார் கிடையாது? இந்த ஆயக்காரன் படுபாவி, அவனை மாதிரிலாம் நான் கிடையாது, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் என்று தேவாலயத்தில் காட்டினான். ஆனால் அவன் அந்த ஆயக்காரன் என்ன செய்தானா, தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், ஆமென், தூரத்தில் நின்று தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானமாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்துல பாவியாக என் மேல் கிருபையாயிரும் சொல்லி மனமும் வந்து பாவத்தை அறிக்கை சொன்னா, நீதிமான் போயிட்டு வா. வேற எங்கேயாவது போய் அறிக்கையிட்டா அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அன்றைக்கு அதுதான் தேவன் தம்முடைய நாமம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல வந்து பாவரிக்கை பண்ணுங்க, அந்த ஸ்தானத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க, அந்த ஸ்தானத்துல வந்து ஸ்தோத்திர பலியிடுங்க, அந்த ஸ்தானத்துல காணிக்கை செலுத்தி பாருங்க, அந்த ஸ்தானத்துல தசமாக செலுத்தி பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபிப்போம், யாவரும் எழுந்து நிற்போம். கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் முடிக்க போகிறோம். அடுத்த வாரம் தொடரும் இந்த செய்தியானது. செய்தியை மறுபடியும் நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். தேவன் தமது நாமம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்தில் நாம் பலி செலுத்த வேண்டும். எங்கேயும் பலி செலுத்த முடியாது. உலகத்தில் 1000 ஸ்தாபனம் இருக்கலாம், 500க்கு அதிகமான ஸ்தாபனம் இருக்கலாம். நீ எங்க போய் பலி செலுத்தினாலும் தேவன் இந்த காலத்தில் அங்கீகரிக்க போறது இல்லை.
அல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தை. பிரியமானவர்களே, நீங்க பலி செலுத்தக்கூடிய ஒரு இடம் இருக்கு. பெரிய நீண்ட ஜெபம் அல்ல, ஒரு சுருக்கமான ஜெபம், இருதயத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராக இயேசு, அந்த ஆட்டுக்குட்டியாக இயேசு நமக்கு பதிலாக, அவர் ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக அவர் பலியாகி நம்முடைய பாவங்களை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு பாடல் பாடின ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். பிரியமானவர்களே, praise Lord Jesus. கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. சூழ்நிலை மாறும் போது எல்லாம் மாறிவிடும், சூழ்நிலை மாறும் போது எல்லாம் மாறிவிடும். நீரோ என்றென்றும் மாறாதவர், நீரோ என்றென்றும் மாறாதவர். உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. மனிதனின் அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும், மனிதனின் அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும். தேவனின் அன்போ என்றும் மாறாதது, தேவனின் அன்போ என்றும் மாறாதது. உலகத்தின் முடிவு வரையிலுமே என்னையும் நேசிக்கும் அன்பிதுவே, உலகத்தின் முடிவு வரையிலுமே என்னையும் நேசிக்கும் அன்பிதுவே. இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா, உங்க இரக்கத்துக்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. ஏழை என்று எண்ணி என்னை தள்ளிவிடவில்லை, ஏழை என்று எண்ணி என்னை தள்ளிவிடவில்லை. அநாதை என்று சொல்லி என்னை அலைய விடவில்லை,
அனாதை என்று சொல்லி என்னை அலைய விடவில்லை. எனக்காக ஜீவன் தந்து மீட்டீரையா, உன் சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டீரே. எனக்காக ஜீவன் தந்து மீட்டீரையா, உன் சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டீரே. உன் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா. உன் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. இயேசுவை போல நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பை வழங்க பண்ணினார். வாழ்வே இல்லை என்றேன், வாழ்வு தந்தீரே. வாழ்வே இல்லை என்றேன், வாழ்வு தந்தீரே. வழியே இல்லை என்றேன், பாதை காட்டினீர். வழியே இல்லை என்றேன், பாதை காட்டினீரே. உயரத்தில் உம்மோடு நிறுத்தினீரே, வான்கால்கள் போல் என்னை மாற்றினீரே. உயரத்தில் உம்மோடு நிறுத்தினீரே, வான்கால்கள் போல் என்னை மாற்றினீரே. உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, இந்த அன்புக்கு அளவு இல்லப்பா. உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவே இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. சூழ்நிலை மாறும் போது எல்லாம் மாறிவிடும், சூழ்நிலை மாறும் போது எல்லாம் மாறிவிடும். நீரோ என்றென்றும் மாறாதவர், நீரோ என்றென்றும் மாறாதவர். உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. நாம் ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவராக இயேசுவை துதிக்கிறோப்பா. தேவன் தமது நாமம் ஆண்டவர் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்தில் கர்த்தாவே பலியை செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் தெரிந்து கொள்ளப்படாத, நீர் உண்டாக்காத, நீர் நிர்வாத ஸ்தாபனங்களில் எப்படி தேவனை ஆராதிக்க முடியும்? தேவன் எப்படி அந்த பலியை ஏற்றுக்கொள்வார், எப்படி அங்கீகரிப்பார் என்று நாங்கள் பார்த்தோம். இது ஒரு காலம் முடியாது. தேவன் தமது நாமம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்தில் பலி செலுத்த வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் எகிப்தில் ஆராதனை செய்ய முடியாது, நீங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாக போய் அங்குதான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னார். அவ்விதமாக கர்த்தர் இந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டு நம்மை வேறுபரித்து, ஸ்தாபனங்களுடைய போதனைகளை விட்டு நம்மை வேறுபரித்து, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய நாமம் தெரிந்து கொள்ளப்பட்ட விளங்கும்படி ஸ்தானத்திலே நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன உடனே அவன் நீதிமானாக புறப்பட்டு போய்விட்டான். அவனமாக தேவனுடைய நாமம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்தில் ஆண்டவரே ஆராதனை செய்யும் பொழுது அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை பார்த்தோம்.
அந்த காணிக்கைகள் செலுத்தப்படும் பொழுது அது அங்கீகரிக்கப்படுகிறது என்று பார்த்தோம். ஆண்டவரே, அந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார் என்று பார்த்தோம். ஆண்டவரே, இவ்விடமாக இந்த செய்தியை கர்த்தர் இந்த நாளில் கொடுத்தீரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், பெரியோர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே தொடர்ந்து நாங்கள் அடுத்த வாரத்தில் தேவ செய்தியை நாங்கள் தொடர கிருபை செய்யும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை செய்த சகல வரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். God bless you.